இந்த நல்ல நாளிலே தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வாக்கியம் ये अच्छे से दिन पर ध्यान के लिए लिया वो वचन ஆதியாகமத்தின் புத்தகம் उत्पत्ति का पुस्तक 21வது அதிகாரம் 21वां अध्याय அது 31 32 வசனங்களை வாசிங்க. उसके 31 और 32 को पढ़ेंगे. அவர்கள் இருவரும் वो दोनों அதாவது ஆபிரகாமும் அபிமெலேக்கும் अब्राहम और अबीमेलेक ஆபிரகாமும் அபிமெலேக்கும் அவ்விடத்தில் ஆணையிட்டு கொண்டபடியால் अबीमेलेक और अब्राहम वहां पर उन लोगों ने शपथ खाई. அந்த இடம் பெயர்செபா என்னப்பட்டது. उस जगह का नाम बेरशबा पड़ा. அவர்கள் பெயர்செபாவிலே உடன்படிக்கை பண்ணி கொண்ட பின்பு वो बेरशबा पर वाचा बांधने के बाद அபிமெலேக்கும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் எழுந்து अबीमेलेक और उसका सेनापति पिकोल பெலிஸ்தருடைய தேசத்துக்கு திரும்பி போனார்கள். उठकर फिलिस्ती देश कर लौट गए. ஆபிரகாம் பெயர்செபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி अब्राहम बेरशबा पर एक वृक्ष लगाकर சதா காலம் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டார். वहां पर यहोवा के जो सनातन ईश्वर का प्रार्थना की. ஆண்டுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग இந்த இடத்திலே ஆபிரகாமும் அபிமெலேக்கும் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். इस जगह पर अब्राहम और अबीमेलेक एक वाचा बांधते हैं. எந்த இடத்திலே நம்ம வாசித்தாலும் कोई भी अगर स्थान में हम पढ़ेंगे ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு நோவா இவருடைய வாழ்க்கையில நம்ம வாசிக்கும் போது अब्राहम इसहाक और नोआ के जीवन में अगर पढ़ेंगे तभी ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் போது अगर उस कामों को एक खत्म करते हैं ஆண்டுடைய பிள்ளைகள் அந்த காரியம் முடியும் போது वो जब एक काम खत्म होता है அவர்கள் ஒரு பலிபீடத்தை கட்டி वो एक वेदी को बनाकर அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்க वहां முடியும். पर परमेश्वर की प्रार्थना किए कर वहां पर लिखा जाता है. அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தினுடைய வாழ்க்கையில செய்யும் போது परमेश्वर हमारे कोई बातों को हमारे जीवन पे करते समय அவர்கள் பலிபீடத்தை கட்டி அங்கே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறார்கள். वो उस जगह पर वेदी को बनाकर परमेश्वर की प्रार्थना करते हैं. அப்படியானால் கர்த்தருக்கு அவர்கள் முதலிடம் கொடுக்கிறதை நாம் வாசிக்க முடியும். इसका मतलब ये है कि हम वो लोग परमेश्वर को पहला स्थान देते हैं. ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒரு காரியம் செய்யும் போது अगर आप परमेश्वर हमारे जीवन में कोई काम करते समय அல்லது கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு நன்மை செய்யும் போது इसके बोले कि परमेश्वर हमारे जीवन पर भलाई करते समय தேவனுடைய பிள்ளைகள் நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். हम धन्यवाद के मन के साथ परमेश्वर की प्रार्थना करना चाहिए. அது கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற முதலிடமாய் காணப்படுகிறது. वो परमेश्वर के पहला स्थान के रूप में होता है. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கும் போது इसलिए पवित्र शास्त्र में पढ़ते समय உன் பொருளாலும் உன் விளைவின் எல்லா முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவாயாக. तेरे वस्तु और तेरे हाथ के कमाई में सबसे पहले परमेश्वर को ले देना. அப்பொழுது களங்கள் தானியத்தினாலும் உன் ஆலைகள் திராட்சரசத்தினாலும் நிரம்பி இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इसलिए तेरे भंडार धान से और द्राक्षरस से भरा होगा करके लिखा गया है. முதற்பலன் என்று சொல்லும்போது अगर पहला फल कहा जाए तो எல்லாரும் அதை காணிக்கை பொருட்கள் என்று நினைக்கிறார்கள். उसे सब हम दान करके सोचते हैं. தேவனுடைய பிள்ளைகள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் वो एक जगह पर रहने पर भी ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். परमेश्वर को पहला स्थान देना है. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். परमेश्वर को पहला स्थान देना है. ஒரு காரியத்தை துவங்கும் முன்னு एक काम शुरुआत होने के पहले அந்த காரியம் முடிந்த பிறகு वो काम खत्म होने के बाद தேவனுடைய பிள்ளைகள் முதல் ஸ்தானம் கர்த்தருக்கு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर को पहला स्थान देने के लिए हमें सीख लेना है. ஆபிரகாம் அங்கே ஒரு உடன்படிக்கை பண்ணி अब्राहम ने वहां पर एक वाचा बांधा. அதாவது பெலிஸ்தர் அந்த அபிமெலேக்கு கூட अबीमेलेक के साथ ஆபிரகாம் உடன்படிக்கை பண்ணினார். अब्राहम ने वाचा बांधा. அந்த அபிமெலேக்குடைய சேனாபதிகளும் பெலிஸ்தருடைய தேசத்துக்கு திரும்பி போனார்கள். वो अबीमेलेक और उसके सेनापति वहां से फिलिस्ती देश पर लौट गए. ஆபிரகாம் அந்த பெயர்செபாவிலே ஒரு பலிபீடத்தை கட்டி अब्राहम वो बेरशबा पर एक वेदी बनाकर தேவனை தொழுது கொண்டார். परमेश्वर की प्रार्थना की. தேவனுடைய பிள்ளைகள் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். वहां पर उसने वाचा बांधा. வேதத்தில் अनेक இடங்கள்ல பெயர்செபா என்கிற பெயரை நாம் வாசிக்க முடியும். शास्त्र में बहुत जगह पर हम बेरशबा का नाम सुनते हैं. அந்த பெயர்செபா என்று சொல்லும்போது वो बेरशबा कहने पर தேவனுடைய பிள்ளைகள் சமாதானம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, वाचा बांधने वाली जीवन, உடன்படிக்கை பண்ணி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை, वाचा बांधने वाली एक जीवन, ஆண்டுடைய
தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறவர்கள் परमेश्वर के सम्मुख पर आए हुए लोग நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாய் हम बपतिस्मा के द्वारा தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணினோம். हम परमेश्वर के साथ वाचा बांधे हैं। எப்பொழுது தண்ணீரில் மூழ்கி ஸ்நானம் எடுத்தோமோ जब हम जल में डूबकर स्थान लिए அப்பொழுது நாம் ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். तब हम परमेश्वर के साथ वाचा बांधे हैं। அந்த உடன்படிக்கையிலே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை उस वाचा पे गावा बातें மரண பரியந்த உண்மையாயிரு, मरने तक तुम सच्चाई से रहना, ஜீவகிடத்தை பெற்றுக் கொள்ளுவாய். जीवन का मुकुट पालेगा। இந்த வார்த்தையை சொல்லி அவருக்கு ஸ்நானம் கொடுக்கிறார்கள். ये वाक्य को बोलकर उनमें बपतिस्मा देते हैं। அவர்கள் மரண பரியந்த உண்மையாயிரு, मरने तक तू सच्चाई से रह, அப்பொழுது ஜீவகிடத்தை கர்த்தர் உனக்கு தருவார். तब तू जीवन का मुकुट को परमेश्वर देगा। அப்ப மரண பரியந்தம் நான் கர்த்தருக்கு உண்மையாய் இருப்பேன் என்று சொல்லி तब मरने तक हम परमेश्वर के लिए सच्चाई से रहेंगे बोलकर ஞானஸ்நானத்தின் மூலமாய் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்கள். बपतिस्मा के द्वारा परमेश्वर से वाचा बांधते हैं। ஞானஸ்நானம் எடுத்த அனைவரும் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள். जो जो बपतिस्मा लिए सभी लोग परमेश्वर से वाचा बांधे हैं। ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நாம் பண்ணின உடன்படிக்கையில நிலைத்திருக்கிறோமா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். हमने जो वाचा बांधा है उसमें हम स्थिर खड़े हैं क्या, हमें सोचकर देखना है। உடன்படிக்கை பண்ணுவது எளிது, वाचा बांधना तो आसान है, அல்லது ஆணையிட்டு கொடுப்பது எளிது. वो जो बोलते हैं उसे आसान से बोल सकते हैं। அந்த ஆணையிலே உறுதியாய் இருப்பது மிகவும் கடினம். उस बातों में हमें स्थिर खड़ा रहना वो हमें बहुत आवश्यक है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, शास्त्र पे लिखा गया है தன் ஆணையிட்ட ஆணையிலே வாக்கு மாறாதவனாய் இருக்கிறார். तू जो बोली बोला है उसमें से तू बदलना नहीं। யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்? कौन परमेश्वर के पर्वत पर चढ़ेगा? யார் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவார்? कौन परमेश्वर के पवित्र स्थान पर विवास करेगा? தன் ஆணையிட்டதில் உண்மையாய் இருக்கிற மனுஷன், तू जो वाचा बांधा है उसमें सच्चाई से रहता है। ஆணையிட்டதிலே जिसमें वाचा बांधा है, பண்ணின உடன்படிக்கையிலே तू जो उसमें वाचा बांध के रखा है, உண்மையாய் இருக்கிற மனுஷன் எவனோ उसमें जो सच्चाई से रहता है அவன் கர்த்தரோடு வாசம் वो பண்ணுவான். परमेश्वर के संग निवास करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோமேயானால் आज अगर हम आत्मिक लोगों को देखेंगे, தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்காக வேண்டி கர்த்தரை பின்பற்றுகிறார்கள். आशीर्वाद पाने के लिए ही परमेश्वर का पीछा करते हैं। ஆரோக்கியத்துக்காக கர்த்தரை பின்பற்றுகிறார்கள். अपने शरीर के आरोग्यता के लिए परमेश्वर का पीछा करते हैं। ஆசீர்வாதத்துக்காக கர்த்தரை பின்பற்றுகிறார்கள். आशीर्वाद पाने के लिए परमेश्वर का पीछा करते हैं। நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தரை பின்பற்றுகிறார்கள். हमने जो सोच के रखा है वो बातें पूरा होने के लिए परमेश्वर के पीछे चलते हैं। வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உண்டாக வேண்டும் என்பதற்காக கர்த்தரை பின்பற்றுகிறார்கள். हमारे जीवन में उन्नति पाने के लिए परमेश्वर का पीछा करते हैं। ஆனா அநேகருடைய வாழ்க்கையிலே भाई बहुत से लोगों के जीवन पर பரலோகம் நரகம் என்கிற ஒரு அறிவு மங்கி போனது. स्वर्ग और नर्क का ये विचार ही निकल गया है। ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் கர்த்தரை பின்பற்றுகிற ஒரே நோக்கம், हम परमेश्वर का पीछा करने का सिर्फ एक ही मकसद है, நம்முடைய வாழ்க்கையிலே மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. हमारे जीवन में मरने के बाद भी एक जीवन है। அந்த மரணத்துக்கு பிறகு இருக்கிற வாழ்க்கையிலே जो हम मरने के बाद जो जीवन है தேவனுடைய பிள்ளைகள் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொண்டு वो अनंत जीवन को पाकर கர்த்தரோடு கூட என்றென்றைக்கு வாழ வேண்டும். परमेश्वर के संग सदा हमें जीना है। அது என்றென்றைக்கும் உள்ள நித்திய வாழ்க்கை. वो अनंत जीवन है। அந்த நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்காகவே நாம் ஓடுகிறோம். वो अनंत जीवन को पा लेने के लिए हम दौड़ रहे ஆனா हैं। அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை இல்லாமல் वो अनंत जीवन को पाने का इच्छा न रखते हुए உலகத்துக்கும் உலகத்தின் ஆசீர்வாதத்துக்கும் கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொள்வதற்குமாகவே கர்த்தரை பின்பற்றுகிறார்கள். ये संसार में संसार के आशीर्वाद को पाने के लिए और परमेश्वर के इसलिए पीछा दौड़ते रहते हैं। ஆனபடினால்தான் इसलिए உலகத்தை நேசிக்கிறபடினால் हम संसार से प्रेम करते हैं, इसलिए தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே उनके जीवन पर தேவனுக்கு விரோதமான பகையாளியாய் மாறி போகிறார். परमेश्वर के विरुद्ध उड़ जाते हैं। எவர்கள் உலகத்தை சிநேகிக்கிறார்களோ जो संसार से प्रेम करते हैं அவர்கள் தேவனுக்கு பகையாளியாய் இருக்கிறார்கள். वो परमेश्वर के विरुद्ध हो जाते हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை ஆராய்ந்து பார்க்கல. हम अपने आप को जांच कर देखना है। தேவனோடு பண்ணின உடன்படிக்கையிலே परमेश्वर से बांधा हुआ वाचा में நாம் உண்மையா இருக்கிறோமா நிலைத்திருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க हम வேண்டும். सच्चाई से है या स्थिर खड़े है कर हमें देखना है। ஞானஸ்நானத்தின் போது ஊழியர்கள் கேட்கிறார்கள், बपतिस्मा देते समय सेवक लोग पूछते हैं உன் பாவங்கள் எல்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்கிற நிச்சயம் உனக்கு இருக்கிறதா என்று சொல்லி கேட்கிறார்கள். तेरे सभी पापों में क्षमा माया करके निश्चय है क्या करके पूछते हैं। தேவனுடைய பிள்ளைகள் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு எவர்கள் ஞானஸ்நானம் எடுக்கிறார்களோ जो भी पाप में क्षमा पाया करके निश्चय से बपतिस्मा लेते हैं அவருடைய வாழ்க்கையில் ஒரு தேவ அன்பு உண்டாகும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் காண முடியும். उनके जीवन में परमेश्वर का प्रेम हम देख सकते हैं और उनके जीवन में बदलाव को हम देख सकते हैं। ஆனா ஒன்றுமில்லாமல் अगर कुछ नहीं होगा தேவனுடைய பிள்ளைகள் வயது ஒரு 18 வயது ஆகின உடனே
ஞானஸ்நானம் வேண்டும் என்று எடுக்கிறவர்கள் उम्र 18 उम्र होने के बाद हमें बपतिस्मा चाहिए ऐसा बोलकर लेने वाले लोग அவருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நாம் காண முடியாது. उनके जीवन में बदलाव को हम नहीं देख सकते. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூழ்கி ஸ்நானம் பெற வேண்டும். जो पाप में क्षमा पाकर निक्षेप पाए हैं वो पवित्र आत्मा के नाम से उसे बपतिस्मा लेना है. அதனால தான் ஞான ஸ்நானத்துக்கு என்று யாரும் எவரையும் கண்டிஷன் பண்ணுவது கிடையாது. इसलिए बपतिस्मा लेने के लिए किसी के पास कोई कंडीशन रखते नहीं, ஏன்னா அவர்களுக்கு தெரியும், क्योंकि उनको पता है அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு उनके இருக்கிறதா, पाप क्षमा पाया है क्या, அவருடைய நிச்சயம் இருக்கிறதா. उसमें एक निश्चय है क्या. இந்த நிச்சயத்தோடு கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிறவர்கள் वो निश्चय के साथ परमेश्वर के साथ वाचा बांधने वाले लोग, மரண பரியந்தம் நான் இந்த காரியத்திலே உண்மையாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர்கள், मरने तक इस बातों पर मैं सच्चाई से रहूंगा वैसा कहे हुए वाचा में அந்த உடன்படிக்கை மீறி கடந்து போகும்போது वो वाचा को उल्लंघन कर जो चलते हैं, ஞான ஸ்நானத்தின் மூலமாய் நம்மை கரம் பிடிக்கிற கர்த்தர், बपतिस्मा के द्वारा हमारे हाथों को पकड़ने वाला परमेश्वर, அந்த ஆவியானவர் நம்மோடு கூட உணர்த்துவார். वो पवित्र आत्मा हमसे बातें करेगा. ஞான ஸ்நானத்தின் மூலமாய் கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்திருக்கிறார். बपतिस्मा के द्वारा परमेश्वर ने हमारे हाथों को पकड़ा है. எவருடைய கரத்தை எல்லாம் கர்த்தர் பிடித்திருக்கிறாரோ जिन लोगों के हाथों को परमेश्वर ने पकड़ा है, அவர்கள் தேவனோடு பண்ண உடன்படிக்கை விட்டு விலகும் போது वो परमेश्वर के साथ बांधा हुआ वाचा से दूर होते समय ஆவியானவர் உணர்த்துகிறார். पवित्र आत्मा उनसे बातें करता है, ஆவியானவர் உணர்த்துகிறார். उसे विवेकित करता है. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார். पवित्र आत्मा उन्हें विवेकित कराता है. அவருடைய உணர்வு என்பது वो विवेकित बोला तो அது பல விதங்கள்ல வெளிப்படுகிறது. वो बहुत सारी चीजों पे बताता है. நாம் உணர்வடையும்படியாய் हम विवेकित होने के लिए வேதத்தில் வாசிக்கிறோம். शास्त्र में हम पढ़ते हैं, பார்வோன் உணர்வடையும்படியாய் फिरौन विवेकित होने के लिए அங்கே எகிப்தில் பலவிதமான வாதைகளை ஒன்றன் பின் ஒன்றாய் அனுப்புகிறார். उस मिस्र देश में बहुत सारी विपत्तियों को एक एक कर बेचता है. வாதை ஒன்றன் பின் ஒன்றாய் வந்தாலும் विपत्ति एक एक बढ़ने पर भी இந்த பார்வோன் உணர்வடையவில்லை. ये फिरौन विवेकित नहीं हुआ. பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டதே அல்லாமல் फिरौन का मन और कठिन हो रहा था, அவனுடைய இருதயத்திலே உணர்வு என்பது வரவில்லை. उसके मन में विवेकित हुआ ही नहीं. தேவனுடைய பிள்ளைகள் ஆவியானவர் நம்மை உணர்த்தும் போது पवित्र आत्मा जब हमें विवेकित करते समय ஆவியானவர் உணர்த்துகிற காரியத்துக்கு நாம் கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். जो विवेकित कर रहा है उस पर हमें आज्ञा पालन मानना है. கர்த்தருடைய காரியத்துக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளும் போது परमेश्वर की बातों पर आज्ञा पालन करोगे, ஆவியானவர் படிப்படியாய் நம்மை உயர்த்த ஆரம்பிப்பார். परमेश्वर हमें थोड़ा थोड़ा कर ऊंचा करेगा. தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே எந்த அளவுக்கு முன்னேறி வருகிறோமோ हम जितना आत्मिक जीवन पर आगे बढ़ते आएंगे அந்த அளவுக்கு சரீர பிரகாரமான வாழ்க்கையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். उतना ही परमेश्वर शारीरिक जीवन पर हमें आशीर्वाद करेगा. அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரே வார்த்தை, हमेशा मैं यही की बातें करती हूँ, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் வாழுகிறதோ जितना ही तुम्हारा आत्मिक जीवन मसीह पर जी रहा है, உங்கள் ஆத்மா எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறதோ जितना मसीह में आपका आत्मिक जीवन जी रहा है, அந்த அளவுக்கு தேவனுடைய பிள்ளைகள் சரீர பிரகாரமான வாழ்க்கையில கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். उतना ही शारीरिक जीवन में परमेश्वर तुम्हें बढ़ोतरी देगा. ஆனா உடன்படிக்கை செய்வது எளிது, वाचा बांधना तो आसान है, உடன்படிக்கை மரண பரியந்தம் காத்துக்கொள்வது மிகவும் கடினமான ஒரு காரியம். वाचा को मरने तक उसे स्थिर पकड़ लेना बहुत ही कठिन है. வேதத்துல வாசிக்கும் போது शास्त्र में पढ़ते समय சில வசனங்களை நாம் வாசிக்கிறோம். कुछ वचनों को हम पढ़ते हैं. அந்த வசனத்திலே उस वचन में 1 சாமுவேல் புத்தகம் पहले सामुएल की पुस्तक 23வது அதிகாரம் 23वां अध्याय 17 18 வசனங்களை வாசிப்பீர்களேயானால் उसका 17 और 18 अगर तुम पढ़ोगे, ஒன்னு சாமுவேல் 20வது அதிகாரம் पहले सामुएल के 20वां अध्याय पर 17வது வசனத்தை வாசியுங்கள். उसका 17 वचन पढ़ेंगे. ஒன்னு சாமுவேல் 18வது அதிகாரம் पहले सामुएल के 18वां अध्याय 1 சாமுவேல் 18 1 2 3 வசனங்கள் வாசிங்க.
2 சாமுவேல் புஸ்தகம் दूसरा शमूएल का पुस्तक முதலாவது அதிகாரம் पहला अध्याय அந்த 26வது வசனம் வாசிங்க. उसके 27. வேதத்தில் நாம் சில வசனங்களை வாசிக்க கேட்டோம். इस शास्त्र में हम कुछ वचनों को हमने सुना. வேதத்தில் வாசிக்கும் போது इस शास्त्र में पढ़ते समय சவுல் ராஜாவுடைய குமாரன் யோனத்தான், शाऊल राजा का पुत्र योनातान, இது தாவீது, ये दाऊद, தாவீதும் யோனத்தானும் மிகவும் சிநேகிதர்களாய் இருந்தார்கள். ये योनातान और दाऊद बहुत ही प्रेमी मित्र थे. வேதத்தில் வாசித்தோம். हमने शास्त्र में पढ़ा யோனத்தானும் தாவீதும் योनातान और दाऊद ஒருவரை ஒருவர் சிநேகித்தார்கள். एक दूसरे से प्रेम करते थे. அவர்கள் ஒரு உயிருக்கு உயிராய் சிநேகம் वो வைத்திருந்தார்கள். प्राण के समान प्यार करते थे. தாவீதின் ஆத்மா யோனத்தானின் ஆத்மாவோடு ஒன்றாய் சேர்ந்திருந்தது. दाऊद का आत्मा और योनातान का आत्मा एक साथ मिला हुआ था. தாவீது தன் ஆத்மாவை சிநேகிக்கிறது போல யோனத்தானை சிநேகித்தார். दाऊद अपने प्राण से जैसे प्रेम करता था उसी प्रकार योनातान से करता था. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, उसमें लिखा गया है யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் உள்ள சிநேகம் योनातान और दाऊद का प्रेम அது ஆச்சரியமாய் இருந்தது. वो बहुत आश्चर्य था. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அது அதிகமாய் இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. स्त्री के प्रेम से भी वो बढ़कर प्रेम था करके लिखा गया है. தாவீதும் யோனத்தானும் अभी दाऊद और योनातान ஒருவரை ஒருவர் உயிரை போல நேசித்தார்கள். एक दूसरे से प्राण से भी ज्यादा प्यार करते थे. தாவீதும் யோனத்தானும் दाऊद और योनातान ஆத்மாவை சிநேகிக்கிறது போல சிநேகித்தார்கள். वो अपने प्राण को कैसे प्रेम करते थे उसी प्रकार प्रेम रखते थे. தாவீதும் யோனத்தானும் दाऊद और योनातान அவருடைய சிநேகம் ஆச்சரியமாய் இருந்தது. उनका प्रेम वो आश्चर्य था. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அவருடைய சிநேகம் அதிகமாய் இருந்தது. स्त्रियों के प्रेम से भी बढ़कर उनका प्रेम था. இந்த அளவுக்கு ஒருவருக்கொருவர் உயிருக்குயிராய் நேசித்தார்கள் தாவீதும் யோனத்தானும். उतना ही प्राण से भी बढ़कर वो प्रेम करते थे. இதே போல சிநேகம் இன்றைக்கு உலகத்திலும் காணப்படுகிறது. इसी प्रकार का प्रेम इस संसार में भी दिखता है. அநேக சகோதரர்கள் உயிருக்குயிராய் நேசிப்பார்கள். बहुत से भाई लोग इसी प्रकार प्रेम रखते हैं. தேவனுடைய பிள்ளைகள் உயிருக்குயிராய் சிநேகித்தவர்களாய் இருந்தாலும் प्राण से भी ज्यादा प्रेम रखने पर भी யோனத்தான் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். योनातान ने एक बात बोला था. தாவீதை பார்த்து சொல்லுகிறார், दाऊद को देखकर कहता है நீர் பயப்பட வேண்டாம். तुम मत डरना, ஏனென்றால் தன் தகப்பனாகிய சவுல் क्योंकि उसके पिताजी शाऊल தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனை பின்தொடர்ந்து போய் கொண்டிருக்கிறார். दाऊद को मारने के लिए उसका पीछा कर रहा था. என்றாலும் ஒரு நாள் சவுலின் கையினால் நான் செத்து போவேன் என்று நினைத்து एक ना एक दिन मैं शाऊल के हाथों से मर जाऊंगा करके सोचकर தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளும்படியாய் अपने प्राण को बचा लेने के लिए தாவீது வனாந்தரமாய் சுற்றி அலைகிறார். दाऊद जंगल जंगल कर फिर रहा था. இந்த யோனத்தானுக்கு மிகவும் கஷ்டமாய் இருந்தது. ये योनातान को बहुत कष्ट हो रहा था. யோனத்தான் தாவீதை உற்சாகப்படுத்தபடியாய் योनातान ये दाऊद को उत्साह दिलाने के लिए நீ கவலைப்பட வேண்டாம், तुम मत डरना, என் தகப்பனுடைய கை உன்மேல் விழுவதில்லை, मेरे पिता का हाथ तेरे ऊपर नहीं गिरेगा, இஸ்ரவேலிலே நீ ராஜாவாய் இருப்பீர், इजराइल में तू राजा होगा, நான் உமக்கு அடுத்த ஸ்தானத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருப்பேன். मैं तेरे नीचे रहूंगा. இது ஒரு பெரிய வெளிப்பாடு சொல்லுகிறார். ये बहुत बड़ा भविष्य बताता है. என் தகப்பனுடைய கை உம்மேல் விழுவதில்லை, तो मेरे पिता का हाथ तेरे ऊपर नहीं गिरेगा, நீர் இஸ்ரவேலிலே ராஜாவாய் இருப்பீர், तू इजराइल पे राजा होगा, நான் உம்மோடு கூட அடுத்த ஸ்தானத்திலே இருப்பேன். मैं तेरे साथ तेरे नीचे रहूंगा. இந்த ஒரு நம்பிக்கை விசுவாசமும் யோனத்தானுக்குள்ள இருந்தது. ये भरोसा और विश्वास ये योनातान के अंदर था. ஆனபடினாலே इसलिए ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். उन्होंने आपस में वाचा बांध ली. ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். उन्होंने दोनों ने आपस में वाचा बांध लिया. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், हम शास्त्र में पढ़ते हैं உயிருக்குயிராய் நேசித்தவர்கள், प्रेम से प्रेम रखते थे, ஆத்மாவை போல वो சிநேகித்தவர்கள், अपने प्राण से भी प्रेम रखते थे, ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமான சிநேகம் உள்ளவர்கள், स्त्रियों के प्रेम से भी अधिक उनका प्रेम था. இவ்வளவு உயிருக்குயிராய் இருந்தவர்கள் ऐसा प्राण से प्राण मिले हुए लोग ரெண்டு பேரும் உடன்படிக்கை वो பண்ணுகிறார்கள். दोनों ने वाचा बांधा. உடன்படிக்கை பண்ணின பிறகு वाचा बांधने के बाद தாவீது அந்த காட்டிலே இருந்து விட்டான். दाऊद उस जंगल पे रह गया. யோனத்தானோ தன் தகப்பன் வீட்டுக்கு கடந்து போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. योनातान अपने पिता के घर पर लौट गया कर लिखा गया है. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. உடன்படிக்கை பண்ணின தாவீது वाचा बांधा हुआ दाऊद காட்டிலே இருந்து விட்டார். जंगल में ही रह गया. உடன்படிக்கை பண்ணின யோனத்தானோ वाचा बांधा हुआ योनातान தன் தகப்பன் வீட்டுக்கு கடந்து போனார். अपने पिता के घर पर लौट गया. தகப்பனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம்,
पिता के बारे में इस शास्त्र में पढ़ते हैं, சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன். शाऊल जो है वो परमेश्वर की बातों का आज्ञा पालन नहीं किया। சவுல் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணாதவன். कोई भी परिस्थिति में शाऊल प्रार्थना नहीं करता था। எந்த விதத்திலும் கர்த்தருக்கும் அவனுக்கும் ஐக்கியம் இல்லாதவன். किसी भी बातों में परमेश्वर का और उसका संगति नहीं था। அவனுக்கு ஒரு காய்மகாரத்தின் ஆவி இருந்தது. उसके अंदर एक आत्मा थी। தகப்பனுடைய சுபாவத்தை நன்றாக அறிந்திருந்த யோனத்தான், पिता का स्वभाव का अच्छी तरह से जान रखा हुआ योनातान தன் தகப்பன் வீட்டுக்கு கடந்து போனார். योनातान अपने पिता के घर पर लौट गया। தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, உடன்படிக்கை பண்ணின யோனத்தான் वाचा बांधा हुआ योनातान தாவீதோடு கூட இருக்க வேண்டியவன். दाऊद के संग रहना चाहिए था। தாவீதோடு கூட இருக்க வேண்டியவன். दाऊद के संग रहना चाहिए था। ஆனால் தாவீதோடு கூட இருக்க முடியாமல் वो दाऊद के संग नहीं रह पाया। தன் தகப்பன் ஒரு துன்மார்க்கன் என்பதை அறிந்து उसके पिता एक दुष्ट करके जानकर, தகப்பன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் என்பதை அறிந்து पिता परमेश्वर की बातों का उल्लंघन करता है करके मानकर, இந்த தகப்பனுக்குள்ள ஒரு காய்மகாரத்தின் ஆவி இருக்கிறது என்பதை அறிந்து इस पिता के अंदर एक दुष्ट आत्मा है करके जानकर, இந்த தகப்பனுக்குள்ள ஒரு எரிச்சலின் ஆவி இருக்கிறது என்பதை அறிந்து उस पिता के अंदर घमंडी है करके जानकर, அவனுக்குள்ள ஒரு கொலைபாதகத்தின் ஆவி இருக்கிறது என்பதை அறிந்து उसके अंदर एक मारने की आत्मा है करके जानकर, தேவனுடைய பிள்ளைகள் தாவீதோடு பண்ணின உடன்படிக்கை விட்டு விலகி उसने जो दाऊद के साथ वाचा बांधा उसे छोड़कर இப்படிப்பட்ட தகப்பனோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளும்படியாய் उस प्रकार के पिता के साथ संगति रखने के लिए யோனத்தான் தன் தகப்பன் வீட்டுக்கு கடந்து போனார். योनातान अपने पिता के घर पर लौट गया। தேவனுடைய பிள்ளைகள் வேதத்தில் வாசிக்கிறோம், हम शास्त्र में पढ़ते हैं, யோனத்தான் சொன்னார், योनातान ने कहा, தாவீதாகிய நீர் சிங்காசனத்திலே ராஜாவாய் வீற்றிருப்பீர், दाऊद तू इस्राएल का राजा होगा, நான் உமக்கு அடுத்த ஸ்தானத்திலே வீற்றிருப்பேன். मैं तेरे स्थान पे नीचे रहूंगा। இப்படி ஒரு விசுவாசத்தோடு சொன்ன ஒரு யோனத்தான் ऐसी बातें जो विश्वास से योनातान ने कहा था, தான் பண்ணின உடன்படிக்கையிலே உண்மை இல்லாமல் उसने जो वाचा बांधा था उसमें सच्चाई से न रहते हुए தாவீதை காட்டிலே விட்டுவிட்டு दाऊद को जंगल पर छोड़कर இந்த தேவனை மறுதலிக்கிற சவுலாகிய தன் தகப்பனோடு கூட போய் சேர்ந்தார். जो परमेश्वर की आज्ञा पालन नहीं करता उस शाऊल के साथ संगति बनाया। ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய யோனத்தான் राजा के नीचे के स्थान पर रहने वाला योनातान தேவனுடைய பிள்ளைகள் பட்டயத்தினால் கொலை செய்யப்பட்டார். वो तलवार से मारा गया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। உடன்படிக்கை பண்ணினது वाचा बांधा, உடன்படிக்கையில நிலைத்திருக்கணும். वाचा बांधा तो उसमें स्थिर रहना। உடன்படிக்கை பண்ணுவது நல்லது. वाचा बांधना तो सरल है। பண்ணின உடன்படிக்கையில முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். जिस वाचा बांधा है उसमें सच्चाई से अंतिम तक उसमें स्थिर रहना है। உடன்படிக்கை நிறைவேற்றாதிருப்போமேயானால் अगर वाचा को हम नहीं पूरा करेंगे அது ஒரு மனிதனுக்கு பாவமாக மாறுகிறது. वो एक मनुष्य का पाप के रूप में बदल जाता है। அதனால ஒரு விசை நீங்கள் பழைய வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பார்க்க तुम வேண்டும். पुराने जीवन को तुम सोच कर देखिए। ஞான ஸ்நானத்தின் மூலமாய் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணின தேவ பிள்ளைகள் बपतिस्मा के द्वारा परमेश्वर से वाचा बांधा हुए लोग, இன்றைக்கு உங்கள் ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது? आज तुम्हारा संगति किसके साथ है? உங்கள் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது? तुम्हारा संगति किसके साथ है? தேவனுடைய பிள்ளைகள் தேவ பிள்ளைகளோடு இருக்கிறதா? परमेश्वर के लोग के साथ है क्या? அல்லது பழைய விதமான பாவ சுபாவங்களுக்குள்ள ஐக்கியப்பட்டு இருக்கிறோமா? या फिर पुराने स्वभाव के अंदर तुम्हारा संगति बंधा हुआ है? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் अगर एक मसीह के अंदर रहेगा அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். वो नए सृष्टि से बदल जाएगा। பழைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் மாறி போயின, पुराने स्वभाव सब बदल जाएगा। எல்லாம் புதிதாயின, सभी चीजें नहीं हो जाएगी। புது சிருஷ்டியாக்கப்பட்ட அனுபவம். नए सृष्टि का अनुभव, ஞானஸ்நானம் எடுத்த போது ஒரு புதிய சிருஷ்டி, बपतिस्मा लेने के बाद एक नया सृष्टि बन ஒரு जाता புதிய है, சந்தோஷம், एक नया आनंद, ஒரு புதிய ஆனந்தம், एक नया प्रेम। ஆனா இந்த ஆனந்தத்திலே நிலைத்திருக்க முடியாமல் इन आनंद में स्थिर न रहते हुए அந்த பழைய வாழ்க்கை மறுபடியும் உள்ள வருகிறது. वो पुराना जो जीवन है वो फिर से अंदर आता है। பழைய ஜென்ம சுபாவங்கள் உள்ளே வருகிறது. जन्म स्वभाव फिर से अंदर आता है। ஆனபடினால் தான் इसलिए விசுவாசிகளின் கூட்டத்திலே विश्वास के झुंड में ஜென்ம சுபாவம் உள்ள மக்கள் இருக்கிறார்கள், जन्म स्वभाव का जो लोग है, மாம்ச சுபாவம் உள்ள மக்கள் இருக்கிறார்கள், शारीरिक स्वभाव के लोग है, ஆவிக்குரியவர்கள் மூன்றில ஒரு பங்கு, आत्मिक लोग 3 भाग में से 1 भाग है, ஆவிக்குரியவர்கள் மூன்றில ஒரு பங்கு இருக்கிறார்கள், आत्मिक लोग 3 भाग में से 1 भाग पर है, தேவனுடைய பிள்ளைகள். परमेश्वर के लोग। இப்படிப்பட்ட காரியங்கள் ஊழியர்களுக்கு மிகுந்த மனவேதனை உண்டாக்குகிறது. ऐसी सभी बातें सेवक लोगों के मन में दुखित होता है, மிகுந்த மனவேதனை. बहुत ही मन में दुखित होता है। ஊழியர்கள் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், सेवक लोग सिर्फ एक ही चांद को जानते हैं, விசுவாசிகள் ஆவிக்குரியவர்களாய் இருக்க வேண்டும். विश्वासी लोग आत्मिक लोग होना है, விசுவாசிகள் கர்த்தரோடு பண்ண உடன்படிக்கையில உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். विश्वासी लोग परमेश्वर के साथ बांधा हुआ वाचा में स्थिर रहना है, விசுவாசிகள்
பழையவைகள் எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு புது சிருஷ்டியாய் வாழ வேண்டும். विश्वासी लोग पुराने सभी बातों को छोड़कर नई सृष्टि में बदलना है. இந்த ஒரு காரியத்தை விரும்பிதான் इसी चीज में चाहत रखते हुए ही தேவனுடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை போதிக்கிறோம். उन्हें वचन बताते हैं. இந்த வசனத்தை கடைபிடித்து ஜீவிக்க முடியாமல், उस वचन को पकड़कर स्थिर नहीं जीते हुए, தேவனோடு பண்ணின உடன்படிக்கையில நிலைத்திருக்க முடியாமல், परमेश्वर से बांधा हुआ वाचा में स्थिर नहीं खड़े रहते हुए, கர்த்தரை விட்டு விலகி परमेश्वर से दूर होकर பழைய ஜென்ம சுபாவத்துக்கு இடம் கொடுக்கும் போது पुराने जन्म स्वभाव को हम जगह देते समय அது கர்த்தருக்கு மிகுந்த வேதனை वो உண்டாக்குகிறது. परमेश्वर को बहुत दुख दिलाता है. ஆண்டவருக்கு வேதனை மட்டுமல்ல, परमेश्वर को दुख इतना ही नहीं, நடத்துகிற ஊழியக்காரனுடைய இருதயம் வேதனைப்படுகிறது. जो चला रहे उन सेवक के मन को भी दुखित करता है. அதனால தான் பவுல் சொன்னார், इसलिए पौलुस ने कहा था, உங்களை நடத்துகிற உங்கள் ஊழியக்காரர்கள் तुम्हें जो चलाते हैं तुम्हारे सेवक लोग உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடினா तुम्हारे आत्मा के उत्तरदायित्व होने के कारण அவர்கள் துக்கத்தோடு அல்ல, वो दुख के साथ नहीं, அவர்கள் உங்களை சந்தோஷமாய் நடத்தும் பொருட்டு वो तुम्हें आनंद से चलाने के लिए நீங்கள் எல்லாவற்றிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருங்கள். तुम सब बातों पर तुम्हें आज्ञा पालन रहकर तुम्हें चलना है. எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்திருங்கள். सभी बातों पर आज्ञा पालन करना. தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறானோ जो परमेश्वर की आज्ञा पालन करता है அவன் மனுஷனுக்கு முன்பாக கீழ்ப்படிவான். वो मनुष्य के बीच में भी आज्ञा पालन करेगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இன்னைக்கு अनेகர் சொல்லுகிறார்கள், भाई बहुत से लोग कहते हैं என் இருதயம் கர்த்தருக்கு தெரியும், मेरा मन परमेश्वर जानता है, நான் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறேன், मैं परमेश्वर के सम्मुख पर सच्चाई से हूँ, நான் யாருக்கும் நீதிகேடு பண்ணதில்லை. मैं किसके लिए भी दुखित नहीं किया हूँ. தங்களை தாங்களே புகழ்ந்து वो கொள்கிறார்கள். अपने आप की प्रशंसा करते हैं. தன்னை தானே புகழுகிறவன் உத்தமன் அல்ல, अपने आप को प्रशंसा जो देते हैं वो उत्तम नहीं है. கர்த்தரால் புகழப்படுபவனே உத்தமன். जो परमेश्वर की और प्रशंसा पाता है वही उत्तम है. நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் புகழ்கிறாரா? अपना जीवन परमेश्वर प्रसन्न होता है क्या? நம்முடைய வாழ்க்கை கர்த்தரால் புகழப்படுகிறதா? हमारा जीवन परमेश्वर के द्वारा प्रसन्न हो रहा है क्या? அவருடைய பிள்ளைகள் நம்மை நாமே ஒவ்வொரு நாள் ஆராய்ந்து பார்த்து हम अपने आप को हर एक दिन जांच कर देखकर நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். अपना उद्धार उसमें पूरा होने के लिए देखना है. நம்முடைய ரட்சிப்பு ஒரே நாள்ல நிறைவேறுவது அல்ல. हमारा उद्धार एक ही दिन में पूरा नहीं होता. நம்முடைய ரட்சிப்பு மரண பரியந்தமும் பூரணப்பட வேண்டும். हमारा उद्धार मरने तक पूरा कराना है. அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம், इसलिए शास्त्र में पढ़ते हैं உங்கள் பரமபிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல तुम्हारा पिता किस प्रकार से रहता है நீங்களும் எல்லாவற்றிலும் பூர்ண சற்குணராய் இருங்கள். उसी प्रकार तुम सभी बातों पर सच्चाई से रहो. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. ஆண்டவருடைய பிள்ளைகள் பண்ணின உடன்படிக்கையில ஒரு முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கணும். जो वाचा हमने बांधा है उसमें हमें स्थिर से खड़ा रहना है. அப்போஸ்தலனாகிய பவுல் செய்த ஊழியம், पौलुस ने जिस सेवकाई की थी, கொரிந்து சபையிலே ஒரு ஊழியத்தை கட்டினார். कुरिन्थियों सभा पे एक कलिशा बंधा. அந்த கொரிந்திலே கட்டப்பட்ட ஊழியத்திலே उस कुरिन्थियों कलिशा बांधी गई है तभी, அப்போஸ்தலனாகிய பவுல் நடத்தின சபையிலே और पौलुस ने जिस कलिशा को चला रहे थे उस कलिशा पर, அந்த சபையிலே வந்த விசுவாசிகள் उस कलिशा पर आए हुए विश्वासी लोग இப்படிப்பட்ட மூன்று விதமான கூட்டத்தை சார்ந்தவர்களாய் இருந்தார்கள். इस प्रकार के 3 झुंड के लोग थे. தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நாம் மிகவும் கவனம் உள்ளவர்களாய் இருக்க बहुत வேண்டும். ध्यान पूर्वक समय रहना है. மரத்தை கனியினால் அறிவீர்கள், पेड़ को तुम फल से जान पाओगे. மரத்தை கனியினால் அறிவீர்கள். पेड़ को तुम फल से जान पाओगे. ஆனபடினாலே इसलिए தேவ சபையிலே கூடி வருகிற அத்தனை பேரும் ஆவிக்குரிய விசுவாசிகள் அல்ல. इस कलिशा पर इकट्ठा होने वाले सभी लोग आत्मिक लोग नहीं हैं. தேவ சபையிலே கூடி வருகிற அத்தனை பேரும் உடன்படிக்கையை காத்துக்கொண்டவர்கள் அல்ல. परमेश्वर के कलिशा में आने वाले सभी लोग वाचा को संभाले हुए नहीं हैं. கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையை எவர்கள் காத்துக்கொள்ளுகிறார்களோ परमेश्वर से जो वाचा बांधे उसमें जो स्थिर रहते हैं, கர்த்தர் அவர்களுக்கு ஒவ்வொரு நாள் உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிறார். हर एक दिन परमेश्वर उन्हें विवेकित मन को देता है. அவர்களுடைய ஐக்கியம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு இசைந்திருக்கிறது. हर एक दिन उनकी संगति परमेश्वर के साथ जुड़ा हुआ है. எப்பொழுது ஆத்மா தேவனோடு கூட இருக்கிறது, जब अपना आत्मा परमेश्वर के संग रहेगा, கர்த்தரை உயிருக்குயிராய் நேசிக்கிறார்கள். जब हम परमेश्वर से प्रेम से रहेंगे, கர்த்தருடைய ஆத்மாவோடு நம்முடைய ஆத்மா இணைந்திருக்கிறது. जब परमेश्वर के प्राण और हमारे प्राण एक साथ मिला हुआ रहेगा. தேவனுடைய பிள்ளைகள் சூலமித்தியால் சொன்னது போல सुनिमित्या जिस प्रकार कही थी, என் நேசர் என்னுடையவர், मेरा प्रेमी मेरा है, நான் என் நேசருடையவன், मैं मेरे प्रेमी की हूँ, நான் என் நேசருடையவள், मैं मेरे प्रेमी की हूँ, என் நேசர் எனக்குரியவர். मेरा प्रेमी मेरा है. இந்த ஒரு நேச வைராக்கியம் எவர்களுக்குள்ளே வருகிறதோ ये प्रेम जो जिसके अंदर रहेगा அவர்கள் கர்த்தரால் वो நடத்தப்படுவார்கள். परमेश्वर की ओर से चलाए जाएंगे. அவர்கள் கர்த்தரால் நடத்தப்படுவார்கள்.
நடத்தப்படுவார்கள். परमेश्वर की ओर से चलाए जाएंगे। தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஆவிக்குரிய அனுபவம் எவர்களுக்குள்ளே இருக்கிறதோ ऐसा आत्मिक अनुभव जिसके अंदर है, அவர்களோடு கூட நாம் சேர்ந்து கொண்டால் उसके संग हम मिलेंगे तो பழமொழி சொல்லுவார்கள், ऐसा एक कहावत कहते हैं, பூவோடு சேருகிற நார் மனம் பெறு. अगर फूल के साथ हम मिलेंगे तो जो गंदगी वो भी फूल जाएगा। பூவோடு சேருகிற நார் மனம் பெறு. अगर फूल के साथ हम मिलेंगे तो सुगंधित हो जाएंगे। பூவோடு சேருகிற நாறு தாகா, फूल के साथ जो धागा मिलता है அந்த தாகாவும் மனம் பெறு. वो धागा भी सुगंधित हो जाएगा। பூ கட்டுறாங்க, वो फूल को बांधते हैं, கை சணல் சாரி நார் வச்சு जो கட்டுறாங்க. रस्सी से बांधते हैं, ரசி இல்ல தாகா, धागा से बांधते हैं, அத வச்சு கட்டுறாங்க. वो धागा से उसे बांधते हैं। அந்த பூவோடு இருக்கிற மனம் அந்த நார்லையும் கடந்து வருகிறது. वो फूल का जो सुगंधित है उस धागे पर भी वो सुगंधित हो जाता है। ஆவிக்குரிய உண்மை உள்ள உடன்படிக்கையை காத்துக்கொள்கிற மக்களோடு கூட நாம் சேர்ந்து நடந்தால் आत्मिक जीवन में जो वाचा को स्थिर पकड़े हुए उन लोगों के साथ हम मिल जाएंगे तो தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையும் அவர்களைப் போல மாறும். हमारा जीवन भी उनके जीवन के समान बदल जाएगा। அப்படி இல்லாவிட்டால் ऐसा न होगा तो உலகத்துக்குரியவைகளை கவனித்து संसार लोगों को देखकर உலக பிரகாரமான வாழ்க்கையிலே सांसारिक जीवन पर சகலவிதமான அசுத்தங்களும் கேடுகளும் நிரம்பிய மாம்ச சிந்தையோடு सारे अशुद्ध बातें सभी मिलकर எவர்கள் சார்ந்து வாழுகிறார்களோ जो उसमें संग जीते हैं, அவர்களுடைய வாழ்க்கை उनके जीवन में எப்படி ஒரு கழுதை அசிங்கத்தை சாப்பிடுகிறதோ जैसे एक गधा गंदे बातों को खाता है, அதே போல அவருடைய வாழ்க்கையும் கெட்டு போகிறது. उसी प्रकार हमारा जीवन भी नष्ट हो जाएगा। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போகணுமா? हमारा जीवन नष्ट होना है क्या? நம்முடைய வாழ்க்கை மனம் வீசணுமா? हमारा जीवन सुगंधित होना है। வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं, நீங்கள் கர்த்தருக்குள் நற்கந்தமாய் இருக்கிறீர்கள். तुम परमेश्वर पर सुगंधित रहो। நீங்கள் கர்த்தருக்குள் நற்கந்தமாய் இருக்கிறீர்கள். तुम परमेश्वर पर सुगंधित से हो। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய் வாசனை வீசுகிறோமா? अगर हम परमेश्वर के लिए सुगंधित बन रहे हैं क्या? அல்லது கர்த்தருடைய நாமம் நம் நிமித்தம் தூசிக்கப்படுகிறதா? इसलिए परमेश्वर का नाम हमसे तुच्छ हो रहा है क्या? பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता है மிகுந்த வேதனையோடு बहुत वेदना के साथ எழுதி இருக்கிறபடியே लिखित के अनुसार கர்த்தருடைய நாமம் परमेश्वर का नाम உங்கள் நிமித்தம் तुम्हारे निमित्त ஜனங்களுக்கு மத்தியிலே தூசிக்கப்படுகிறது. लोगों के बीच में दुष्ट हो रहा है। தேவநாமம் உங்கள் நிமித்தம் ஜனங்களுக்கு மத்தியிலே தூசிக்கப்படுகிறது. परमेश्वर का नाम तुम्हारा निमित्त नष्ट हो रहा है। தேவனுடைய பிள்ளைகள் எந்த லிஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கிறார்? तुम किस लिस्ट पर बैठे हो? உண்மையாய் தேவனோடு உடன்படிக்கை பண்ணினவர்கள், सच्चाई से परमेश्वर से वाचा बांधे हुए लोग, அந்த உடன்படிக்கையின் மூலமாய் கர்த்தருடைய கரத்தை பிடித்தவர்கள், उस वाचा के द्वारा परमेश्वर के हाथों के पकड़े हुए लोग, ஆவியானவர் உணர்த்துகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து पवित्र आत्मा जो भी विवेकित करता है उस बातों पर आज्ञा पालन करके வாழ்க்கை மகிமை மேல் மகிமை அடைந்து अपना जीवन महिमा में महिमा कर कर மறுரூபத்தின் பாதையிலே கர்த்தர் நம்மை வழிநடத்துவாரே அல்லாமல் रूपांतर के रास्ते पर परमेश्वर चलाएगा। கர்த்தர் நம்மை ஒரு நாள் மாம்சீக சுபாவத்துக்கு நேரே வழிநடத்த மாட்டார். परमेश्वर कभी भी अपने शारीरिक जीवन की ओर नहीं चलाएगा। மாம்ச பிரகாரமாய் கர்த்தர் நம்மை தாழ்த்தி உலகத்தோடு உலகமே வேஷம் தரிக்க விட மாட்டார். शारीरिक के समान संसार के समान में हमारे परमेश्वर नहीं बदलता। அல்லேலூயா हालेलुया அல்லேலूया हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள வேறுபட்ட அனுபவம் வேணும். परमेश्वर के लोगों के अंदर एक अलगपन होना चाहिए। இந்த பெயர் சபா என்னும்போது बेर्शबा कहने पर தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு இடம், परमेश्वर से वाचा बांधा हुआ स्थान, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு இடம், परमेश्वर से वाचा बांधा हुआ स्थान, ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணுகிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்க வேண்டும். परमेश्वर से वाचा बांधा हुआ वो अनुभव हमारे अंदर होना இந்த चाहिए। உடன்படிக்கை தான் ஞானஸ்நானத்தின் மூலமாய் கர்த்தரோடு பண்ணுகிற ये वाचा ही हम बपतिस्मा के द्वारा परमेश्वर से करते हैं। இந்த உடன்படிக்கையை மரண பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டும். ये वाचा को हम मरने तक हमें स्थिर पकड़ रहा है। யோனத்தானும் தாவீது ஒருவருக்கொருவர் உயிரை போல நேசித்தாலும் योनातान और दाऊद अपने प्राण से भी ज्यादा प्यार करने पर भी அவர்கள் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை பண்ணி கொண்ட போதிலும் वो एक दूसरे से वाचा बांधने के बाद அந்த உடன்படிக்கையிலே நிலைத்து நிற்காத யோனத்தான் उस वाचा में स्थिर न खड़ा हुआ योनातान அவன் ராஜ்யத்தை தாவீது முதலிடத்தில் இருக்கும்போது நான் இரண்டாவது இடத்தில் இருப்பேன் என்கிற விசுவாச வார்த்தை அறிக்கையிட்டவன், उसने कहा था कि मैं दाऊद पहले स्थान में रहेगा तो मैं दूसरे स्थान में रहूंगा करके विश्वास से बोला था। அந்த வார்த்தை நிறைவேற முடியாதபடிக்கு उस वाक्य पूरा न होने के लिए அந்த பின்மாற்றக்காரன் அல்லது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத தகப்பனோடு சேர்ந்து பட்டயத்துக்கு இரையாகி போனார். जो परमेश्वर की आज्ञा पालन नहीं करता उस पिता के साथ वो तलवार से मारा गया। ஆனபடினால் தேவ பிள்ளைகள் உடன்படிக்கை மரண பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டும். इसलिए वाचा को हमें मरने तक स्थिर पकड़ रखना है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகளிடம் மிகவும் கவனம்
உள்ளவர்களாய் இருக்க हमें வேண்டும். पूरा ध्यान पूर्वक से रहना है. உடன்படிக்கை செய்யும் போது वाचा करते समय தேவனுடைய பிள்ளைகள் உடன்படிக்கை மீறக்கூடாது. उसे हमें उल्लंघन नहीं करना है. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं ஆதியாகமத்தின் புஸ்தகம் उत्पत्ति का पुस्तक 26வது அதிகாரம் 26वां अध्याय 23 24 வாசிங்க. 23 24. இந்த இடத்துல நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், इस जगह पर हम शास्त्र में पढ़ते हैं பெயர்செபா என்று சொன்னால் बेरशबा कहने पर ஆண்டுடைய பிள்ளைகள் சத்துருக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு சுபாவம். शत्रुओं को हम भलाई करने का स्वभाव முதலாவது நாம் பார்த்தோம், हमने पहला देखा. பெயர்செபா என்றால் बेरशबा कहे जो உடன்படிக்கை பண்ணுகிற அனுபவம். वाचा बांधने वाला स्वभाव. உடன்படிக்கையிலே மரண பரியந்தம் காத்துக்கொள்ள வேண்டும். वाचा में हमें मरने तक स्थिर रहना है. இந்த இடத்திலே इस जगह पर பெயர்செபா என்று சொல்லும்போது बेरशबा कहने पर சத்துருக்களுக்கு நன்மை செய்கிற ஒரு கிரிய சுபாவம். शत्रुओं के लिए भलाई करने का स्वभाव. ஆண்டுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, இந்த பெலிஸ்தியர்கள், ये फिलिस्ती लोग, ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर ने ईसा को आशीर्वाद किया. ஈசாக்கை ஆசீர்வதிக்கும் போது ईसा को आशीर्वाद करते समय இந்த பெலிஸ்தியர்கள் காரணம் இல்லாமல் ஈசாக்கை பகைக்கிறார்கள். ये फिलिस्ती लोग बिन कारण के ये इस्राएल ईसा के विरुद्ध आ रहे थे. காரணம் இல்லாமல் ஈசாக்கை பகைக்கிறார்கள். बिन कारण के उसके विरुद्ध आ रहे थे. இப்படி காரணம் இல்லாமல் பகைக்கும் போது ऐसा बिन कारण के कारण ஈசாக்கு தகப்பன் ஆபிரகாம் வெட்டியிருந்த கிணற்றை எல்லாம் ईसा के पिताजी ने जो भी कुआं खोदा था இந்த பெலிஸ்தியர்கள் தூர்த்து போட்டார்கள். ये फिलिस्ती लोग ने उसे बंद करा दिया. அதாவது ஆபிரகாம் தோண்டி வைத்த கிணற்றை எல்லாம் பெலிஸ்தியர்கள் தூற்று போட்டார்கள். अब्राहम ने जो भी कुएं खोदे थे वो सभी लोग ने फिलिस्ती ने बंद करा दिए. இவர்கள் தூற்று போட்ட போது ये सभी बंद करने के बाद அதாவது ஈசாக்கின் மேல் வந்த பொறாமையினால் இந்த காரியத்தை செய்தார்கள். ईसा के ऊपर आया हुआ घमंड के कारण ये सभी चीजों को किए. கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார். परमेश्वर ईसा के साथ था. ஈசாக்கு தேசத்துல விதை விதைத்தார். और ईसाक ने ये जीवन में बोया. விதை விதைத்த காலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. उसने धान्य बोने के कारण कहा गया है. அவன் பஞ்சகாலத்துல விதை விதைத்தார். वो अकाल के दिनों पर उसने बोया. பஞ்சகாலத்துல விதை விதைத்தார். अकाल के दिन पर उसने बोया. மிகவும் கடினமான சூழ்நிலை. बहुत से कठिन का स्वभाव था. அவன் விதைத்த விதையை उसने जो बोया था கர்த்தர் ஆசீர்வதித்து परमेश्वर ने आशीर्वाद कर कर அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்து பலுக பண்ணினார். उसे 100 गुना आशीर्वाद कर कर उसे बढ़ाया. பார்க்கிறார்கள் சத்துருக்கள், वो शत्रु लोग देख रहे थे இவன் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுகிறார். ये तो आशीर्वाद से पाकर उन्नति पा रहा है. காரணம் இல்லாமல் பகைக்கிறார்கள். बिन कारण का उससे बैर करने लगे. அந்த பொறாமையினால் வந்த விளைவு उस घमंड के द्वारा आया हुआ बातें ஆபிரகாம் தோண்டின துறவுகளை எல்லாம் மூடி போட்டார்கள். अब्राहम ने जो खोदे थे कुएं सभी बंद करा दिए. ஆபிரகாம் தோண்டின துறவுகளை மூடி போட்டார்கள். अब्राहम ने जो सोता ओपन किया था सभी बंद करा दिए. இப்பொழுது ஈசாக்கின் வேலைக்காரர்கள் अभी ईसा के सेवक लोग அவர்கள் துறவு தோண்டுகிறார்கள், கிணறு वो தோண்டுகிறார்கள். फिर से कुआं खोदने लगे. அவர்கள் கிணறு தோண்டும் போது वो कुआं खोदते समय அந்த கிணற்றிலே தண்ணீர் வருகிறது. वो कुएं से पानी निकलने लगा. பெலிஸ்தியர்கள் பார்க்கிறார்கள், फिलिस्ती लोग देखने लगे. அவர்கள் கிணறு தோண்டுகிறார்கள், वो भी कुआं खोदने लगे. அவர்களுக்கு தண்ணீர் வரவில்லை. उनके कुएं में पानी नहीं आया. நமக்கு ஒன்றுமில்லை. हमारा तो कुछ नहीं. இந்த ஈசாக்கு செய்கிற காரியத்தில் எல்லாம் ஆசீர்வாதம் உண்டாகிறது. ये ईसाक जो भी काम कर रहा है उसमें आशीर्वाद पा रहा है. முதலாவது ஒரு கிணற்றை தோண்டினா पहला उसने कुआं खोदा, அதுல தண்ணீர் வந்தது. उसमें से पानी निकला. பெலிஸ்தியர் வேலையாட்கள் வந்து फिलिस्ती के सेवक लोग आकर அந்த கிணற்றை தூர்த்து போட்டார்கள். उस कुएं को उन्होंने वहां पर ही बंद करा दिया. அந்த கிணற்றை தூர்த்து போட்டார்கள். उस कुएं को बंद करा दिया. அந்த கிணற்றின் நிமித்தமாய் उस कुएं के कारण பெலிஸ்தியர்கள் ஈசாக்கோடு வாக்குவாதம் பண்ணினார்கள். फिलिस्ती लोग ईसाक से उन्होंने बातें किया. வாக்குவாதம். उन्होंने झगड़ा किया. இந்த வாக்குவாதம் எதனால் ये உண்டாகிறது? झगड़ा किसके कारण हुआ? தேவனுடைய பிள்ளைகள் எவர்களுக்குள்ள பொறாமை உண்டாகிறதோ
வருகிறதோ जिसके अंदर घमंड आती है அந்த பொறாமை நிமித்தமாய் வாக்குவாதம் वो உண்டாகிறது. घमंड के द्वारा झगड़ा उत्पन्न होता है। அதனால தான் வேதத்தில் வாசிக்கிறோம். इसलिए हमने शास्त्र में पढ़ते हैं இந்த வாக்குவாதம் அதிகரிக்கும் போது ये झगड़ा बढ़ते रहते समय இந்த வாக்குவாதம் சண்டையை பிறப்பிக்கிறது. ये युद्ध के रूप में बदल जाता है। ஆனபடினாலே சண்டை வருவதற்கு முன்பதாகவே इसलिए युद्ध आने के पहले ही வாக்குவாதத்தை விட்டு விலகு. झगड़े से दूर हो जाओ, வாக்குவாதத்தை விட்டு விலகு. झगड़े से दूर हो जाओ। இவர்கள் அவன் வெட்டின கிணற்றை குறித்து வாக்குவாதம் பண்ணினார்கள். उसने जो कुआं खोदा था उसके विरुद्ध उन लोग झगड़ा करने लगे। வாக்குவாதம் பண்ணி அந்த கிணற்றை தூத்து போட்டார்கள். जो झगड़ा किए थे उस कुएं को उन्होंने बंद कर दिया। அந்த கிணற்றுக்கு ஈசாக்கு ஏசேக்கு என்று பெயர் வைத்தார். एसेक नामक उस कुएं का नाम उसने इसहाक ने रखा। இரண்டாவது ஒரு கிணற்றை தோண்டினார்கள். दूसरा उन्होंने फिर से कुआं खोदा। அந்த கிணற்றிலும் தண்ணீர் வந்தது. उस कुएं से भी फिर पानी निकलने लगा। இப்பொழுது பார்க்கிறார்கள் अभी देखने लगे ஈசாக்கு வெட்டின கிணற்றிலே தண்ணீர் வருகிறது. इसहाक जो कुआं खोदता है उसमें से पानी आ रहा है இப்போ இவர்களுக்குள்ள இன்னும் பொறாமை அதிகரிக்கிறது. और उनके अंदर जलन होने लगी। அவனை பகைத்தார்கள். उसे वापस बैर किए। அந்த துறவி நிமித்தமாகவும் அவனோடு கூட வாக்குவாதம் பண்ணி उस कुएं के निमित्त उनसे फिर से झगड़ा किए। அந்த துறவையும் தூர்த்து போட்டார்கள். उस कुएं को भी फिर से बंद करा दिए। அவர்கள் வெட்டின இரண்டாவது கிணறு. उन्होंने जो दूसरा कुआं खोदा उसे भी ஈசாக்கு அதற்கு சித்னா என்று பெயர் வைத்தார். उस इसहाक ने उसे सितना करके नाम रखा। மூன்றாவது ஒரு கிணற்றை தோண்டினார்கள். तीसरा फिर से कुआं को खोदा। அந்த கிணற்றிலும் தண்ணீர் வந்தது. उस कुएं से भी पानी निकलने लगा। பெலிஸ்தர் பார்க்கிறார்கள். फिलिस्ती लोगों ने देखने लगे இவர்கள் தோண்டுகிற இடமெல்லாம் தண்ணீர் வருகிறது. ये जहाँ जहाँ खोद रहे वहां से पानी निकल रहा है। இவர்களுக்குள்ள பயம் உண்டாயிற்று. उनके अंदर एक डर आने लगा। ஈசாக்கோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ईसाक के संग परमेश्वर है। ஈசாக்கோடு கர்த்தர் இருக்கிறார். ईसाक के संग परमेश्वर है। அவன் கை வைக்கிற இடமெல்லாம் ஒரு தண்ணீர் செழிப்பு உண்டாகிறது. वो जिस जिस जगह पर हाथ रखा है वहां पर पानी निकल रहा है। இப்பொழுது அவர்களுக்குள்ள பயம் உண்டாயிற்று. अभी फिलिस्ती लोगों के अंदर डर आ गया। இப்பொழுது ஈசாக்கோடு வருகிறார்கள். अब वो ईसाक के संग आ रहे हैं। மெய்யாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். सच्चाई से परमेश्वर तेरे संग है करके हमने देख लिया है। ஆனபடினால உம்மோடு சமாதான உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறோம். इसलिए तुम्हारे साथ शांति समझौता का वाचा बांधना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் சத்துருக்களை சமாதானமாய் கொண்டு வருகிற இந்த இடம் பெயர்செபா. जो शत्रु लोग हमारे शांति लेके आते हैं उस जगह को बेरशबा कहा गया है। ஈசாக்கு அவளோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார். ईसाक उनके साथ वाचा बांधता है। மூன்றாவது தோண்டின கிணற்றின் நிமித்தமாய் இந்த பெலிஸ்தர்கள் அவனோடு வாக்குவாதம் பண்ணவில்லை. तीसरा कुआं खोदते समय वो फिलिस्ती लोग उसके विरुद्ध नहीं आए। அந்த கிணற்றை மூடி போடவில்லை. उस कुएं को नहीं बंद किया। அதனால ஈசாக்கு சொல்லுகிறார், इसलिए ईसाक ने कहा மூன்றாவது வெட்டின துறவுக்கு ரெகோபோத் என்று பெயர் வைத்தார். तीसरा कुएं का नाम रहोबोत करके रखा। ரெகோபோத் என்று பெயர் வைத்தார். रहोबोत करके नाम रखा। ரெகோபோத் கர்த்தர் நம்மை பழுகி பெருக பண்ணுகிறார். रहोबोत परमेश्वर हमें बढ़ाता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை விசாலமாக்கும் போது, परमेश्वर हमें बढ़ाते समय, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது, परमेश्वर हमें आशीर्वाद करते समय காரணம் இல்லாமல் சில பொறாமைகள் நமக்கு எதிராக எழும்பு. बिन कारण का झगड़ा घमंड हमारे ऊपर उठेगा। காரணம் இல்லாத சில வாக்குவாதங்கள் எழும்பு. बिन कारण के झगड़ा हमारे विरुद्ध उठेगा। காரணம் இல்லாமலுடைய பிரயாசத்தை அழிக்க பிரயாசப்படுவார்கள். बिन कारण के हमारे कामों को नष्ट करने के लिए उठेंगे। தேவனுடைய பிள்ளைகள் அவரோடு கூட சமாதான உடன்படிக்கை பண்ண வேண்டும். उनके साथ समाधान का वाचा हमें बांधना है। சத்துருக்களுக்குள்ளே சமாதானத்தை உண்டாக்குற இடம். शत्रु के साथ उनका समाधान करने का स्थान। ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். हमारे जीवन को हमें ध्यान पूर्वक देखना है। சத்துருக்களுக்கு முன்பாக நன்மை செய்ய வேண்டும். शत्रु के सामने हमें भलाई करना है। கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்பாக நன்மை செய்யும் போது शत्रु के सामने हम भलाई करते समय தேவனுடைய பிள்ளைகள் சமாதானத்தை கர்த்தர் சமாதானம் தருகிறார் என்பதை சத்துருக்கள் புரிந்து கொள்வார்கள். परमेश्वर हमें समाधान दे रहा है कर शत्रु लोग जान लेंगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। பெயர்செபா बेरशबा சத்துருக்களோடு சமாதானம் பண்ணுகிற ஒரு இடம். शत्रुओं के साथ समाधान होने का स्थान है। இந்த பெயர்செபா என்கிறது பெயர் அளவிலே வேதத்தில் இருக்கிறது அல்ல. बेरशबा नामक एक नाम लिखा गया करके शास्त्र पे नहीं। பெயர்செபாவின் அனுபவம் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். बेरशबा का अनुभव हमारे अंदर होना चाहिए। தேவனுடைய பிள்ளைகள் சத்துருக்களோடு சமாதானம் பண்ண வேண்டும். शत्रुओं के साथ शांति में समझौता करना है। அவர்கள் எப்பேற்பட்ட சத்துருக்களா वो இருந்தாலும், कितने ही बड़े शत्रु होने दो, அவர்கள் எப்பேற்பட்ட கிரியைகளை செய்தாலும், वो कितने ही बड़े बड़े काम करने दो, நமக்கு விரோதமாய் முறுமுறுத்தாலும், हमारे विरुद्ध कुड़कुड़ाने दो, நமக்கு விரோதமாய் சில காரியங்களை எதிராக செய்தாலும், हमारे विरुद्ध कुछ कामों को करने पर भी தேவனுடைய பிள்ளைகள் சத்துருக்களோடு சமாதானம் பண்ண வேண்டும். परमेश्वर के लोग परमेश्वर के शत्रुओं के साथ समाधान से रहना है। சத்துருக்களோடு சமாதானம் பண்ண வேண்டும். शत्रुओं के साथ समाधान करना है। நம்முடைய வாழ்க்கை சமாதானத்தை உண்டாக்குகிற வாழ்க்கையா இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். हमारा जीवन समाधान को उत्पन्न करने वाला जीवन है करके हमें जांच कर देखना நாம் है। ஆராதிக்கிற
தேவன் हम आराधना करने वाले परमेश्वर அவர் சமாதானத்துக்கு தேவனாய் இருக்கிறாரே वो அல்லாமல் समाधान का परमेश्वर है इसका, बल्कि அவர் கலகத்துக்கு தேவன் அல்ல. वो झगड़ा करने का परमेश्वर नहीं, அவர் கலகத்துக்கு தேவன் அல்ல. वो झगड़ा करने वाला परमेश्वर नहीं। அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், इसलिए परमेश्वर ने कहा நான் தயாளனாய் இருக்கிறபடினால் मैं दयावंत हूँ, इसलिए நீ வன்கணனாய் இருப்பது எப்படி? तू क्यों घमंडी बन रहा है? நான் கலகத்துக்கு தேவன் அல்ல, मैं घमंडी नहीं हूँ, நான் சமாதானத்துக்கு தேவனாய் मैं समाधान का இருக்கிறேன். परमेश्वर हूँ, நான் சமாதானத்தை உருவாக்க मैं பிரயாசப்படுகிறேன். समाधान को उत्पन्न करने के लिए देख रहा हूँ। ஆனால் நீ கலகத்தை உருவாக்க तू तो பிரயாசப்படுகிறாய். झगड़े के रूप में जा रहा है। தேவ பிள்ளைகள் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினது உண்மையானால் अगर परमेश्वर से वाचा बांधा वो सच्चा है तो, உடன்படிக்கையின் மூலமாய் கர்த்தருடைய கரத்தை பிடித்தது உண்மையானால் अगर वाचा के द्वारा परमेश्वर ने अपने हाथों को पकड़ा है तो நம்முடைய வாழ்க்கை சத்துருக்களோடு சமாதானமாய் இருக்க வைக்குமே அல்லாமல் हमारा जीवन शत्रु के साथ समाधान से रखना है। தேவனுடைய பிள்ளைகள் கலகத்தை உருவாக்குறவர்களாய் நாம் இருக்க மாட்டோம். हमें झगड़ा करने के लिए नहीं उत्पन्न करना है। சில வீடுகள்ல कुछ घरों पर, குடும்பங்கள்ல एक परिवार पर குறிப்பிட்ட சில நபர்கள் எப்பொழுது கலகத்தை உண்டாக்குறவர்களாகவே இருப்பார்கள். कुछ व्यक्ति ऐसे होते हैं कि हर एक समय पर झगड़ा लेके आते हैं, கூட்டு குடும்பமாய் வருவார்கள். एक परिवार के संग आते हैं। வருஷத்துல ஒரு நாள் एक साल पर एक दिन அவர்கள் கோயில் பிரதிஷ்டை, அது சிஎஸ் அனுபவத்துல கோயில் பிரதிஷ்டை என்று சொல்வார்கள். सीएसए पे एक कलिशा की प्रतिष्ठा कर कर कहते हैं, அது அசன பண்டிகை என்று சொல்வார்கள். उसमें एक पर्व मनाते हैं। இப்படி ஒரு சில பண்டிகை நாட்டை விசேஷித்துக் கொண்டு ऐसे से पर्व को मानकर எல்லா குடும்பமும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருக்கும் போது सभी परिवार एक साथ रहकर आनंद से रहते समय அந்த கலகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆவி எவர்களுக்குள்ளே இருக்கிறதோ जो झगड़े को उत्पन्न करने वाला आत्मा जिसके अंदर है, எல்லா ஆசீர்வாதமாய் நடக்கு. सभी आशीर्वाद से चलता रहेगा। ஆனால் அந்த கலகத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆள் जो झगड़ा करने वाला, उत्पन्न करने वाला आदमी, அது சந்தோஷமாய் அந்த காரியம் முடிவடைய முடியாதபடிக்கு वो जो बात कर रहे हैं, जो काम कर रहे हैं, वो आनंद से नहीं पूरा होने के लिए ஏதோ ஒரு கலகத்தை உண்டாக்கி कुछ ना कुछ कारण को उत्पन्न करके அந்த காரியம் கண்ணீரோடு முடியும்படியாய் வைக்கிறார்கள். वो जो बातें हो रही है वो आंसू में खत्म करने के लिए रखते हैं। சகோதரியிடத்தில் சொன்னார்கள், एक बहन ने मेरे से कहा எல்லா எங்க குடும்பத்துல நாங்க 7 பேரு, हमारे परिवार में हम 7 लोग हैं, எங்க மாமியார் மாமனார் हमारे सास ससुराल எல்லாருக்கும் பிள்ளைகள், सभी को बच्चे हैं। கிட்டத்தட்ட 50-70 ஆட்கள் கூடி வருகிறார்கள். कम से कम 50-70 लोग एक साथ मिलते हैं। எல்லாரும் நல்ல சுபாவம் உள்ளவர்கள். सभी लोग अच्छे स्वभाव के लोग। என்னுடைய புருஷனார் முற்கோபி, मेरे पति के अंदर एक घमंड, எதற்கு கோபம், एक गुस्सा, சின்ன சின்ன காரியத்துக்கு கோபம், एक छोटी छोटी बातों पर गुस्सा। இப்படி எல்லாரும் கூடி வரும்போது ऐसे सब एक संग होते समय, எல்லாரும் சந்தோஷமாய் இருக்கும்போது सभी लोग आनंद से रहते समय, அந்த காரியம் முடியும் வரையிலேயே वो बात खत्म होने तक நான் உள்ளத்துல ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பேன். मैं अपने मन में प्रार्थना करती रहती हूँ, ஆண்டவரே எல்லாம் சந்தோஷமாய் நடக்கிறது. परमेश्वर सभी आनंद से हो रहा है। என் புருஷனார் எப்போ கலகத்தை உண்டுவாக்குவார் என்பது எனக்கு தெரியாது. मेरे पति कभी इस झगड़ा को लेके आएगा करके मुझे पता नहीं, ஆனபடினால எல்லா காரியமும் முடியும் வரையிலேயே इसलिए सब बातें खत्म होने तक இவர் எந்த பிரச்சனையும் பண்ணாதபடிக்கு ये कोई भी समस्या को न लटके आते हुए நீர் அவரை காத்துக்கொள்ள வேண்டும். तुम उन्हें संभाल कर रखना। ஒவ்வொரு நாள் ஜெபம், हर एक दिन प्रार्थना। எத்தனை வருஷம் அந்த கூட்டம் வைத்தார்களோ कितने साल उन्होंने उस मंडली को चलाया, அத்தனை வருஷமும் அந்த ப்ரோகிராம் முடியும் போது எல்லாரும் துக்கத்தோடு தான் கடந்து போகிறார்கள். वो जितने साल जो भी वो पर्व खत्म होता था वो दुख के साथ ही निकलते थे। குடும்பத்தார் எல்லாரும் அதை புரிந்து கொண்டார்கள். परिवार के रहने वाले सभी लोग समझ गए। சகோதரி சொன்னார்கள், उस बहन ने कहा இப்பொழுது எல்லாருக்கும் இந்த புருஷனுடைய புத்தி புரிந்து விட்டது. अभी मेरे पति का जो भी बुद्धि है सभी लोग जानने लगे, அதனால इसलिए கடைசி நாள் आखिरी दिन पर எல்லாரும் ஒன்று சேர்ந்து சாப்பிடும் போது सभी लोग एक संग मिलकर खाते समय, சாப்பிட்டு விட்டு भोजन खत्म होने के बाद எல்லாரும் உடனடியாக கிளம்பி அவர் ஊர்களுக்கு போகிறார்கள். सभी लोग लगातार अपने अपने गांव के लिए निकल जाते थे। முன்னாடி அப்படி அல்ல, पहले वैसे नहीं, கடைசி வரைக்கும் இருந்து अंतिम तक रहकर எல்லாரும் சமாதானமா இருந்து सभी लोग समाधान से रहकर ஒருவருக்கொருவர் விடை பெற்றுக் கொண்டு கடந்து போவார்கள். एक दूसरे से विदा कर कर जाते थे। இப்பொழுது என்னுடைய புருஷனுடைய சுபாவம் அறிந்த போது अभी मेरे पति का स्वभाव को जानकर அந்த ப்ரோகிராம் முடிய போகிற நேரத்தில் वो प्रोग्राम खत्म होने के समय पर எல்லாரும் அவரவர்கள் வீடுகளுக்கு போய் விடுகிறார்கள். सभी लोग अपने अपने घर पर निकल जाते हैं। எப்படி போனாலும் कैसे भी जाने पर भी அந்த மனுஷன் கடைசில என்கிட்ட சண்டைக்கு வருவாரு. वो मनुष्य मेरे से झगड़ा करने के लिए फिर आता ही है, வருவாரு. आता है।
ஒரு வருஷம் அப்படி எல்லா கூட்டம் அந்த ப்ரோகிராம் முடிவதற்கு முன்பதாகவே எல்லாரும் அவங்கவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. एक साल वो प्रोग्राम खत्म होने के पहले ही सभी अपने अपने घर पर निकल गए. சகோதரி वो बहन இப்ப சண்டைக்கு வழி இல்ல. वो अभी झगड़ा करने का रास्ता नहीं था. ஆனா புருஷன் சொல்றாரு, अभी वो उसकी पति कहता है பிள்ளைக்கு கம்மல போட்டு விடு, तू अपने बेटे के लिए कान का बाली लगा, கம்மல் போட்டு விடு, कान का बाली पहना. என் பிள்ளை கம்மல் இல்லாம நிக்கா. मेरा बच्चा देख बाली पहना हुआ है. மற்றவங்க என்ன நினைப்பாங்க? दूसरे लोग क्या सोचेंगे? சகோதரி சொன்னார்களா, वो बहन ने कहा இவ்வளவு குடும்பமாய் கூடி வருகிறார்கள், अभी परिवार के संग मिलकर आते हैं, எல்லா பிள்ளைகளும் ஒன்று சேர்ந்து விளையாடுவார்கள், सभी बच्चे एक संग खेलते हैं. சின்ன பிள்ளை छोटी बच्ची है, திடீர்னு கம்மல் தொலைஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? अगर अचानक वो घूम गया तो क्या होगा? அதனால தான் அந்த பிள்ளைக்கு கம்மல் போடாம வைத்திருக்கிறேன். इसलिए वो बाली वो पहनाए नहीं है. இவருக்கு கோவம் வந்தது, उनको गुस्सा आने लगा. என் பிள்ளைக்கு நான் கம்மல் செய்து வச்சிருக்கேன், உனக்கு போட முடியாம என்ன வேலை? मेरे बच्चे के लिए मैंने बाली बना कर रखा है तो उसे पहनाना. பயந்து பயந்து கூட்டத்துல சண்டை வந்துட கூடாது என்று சொல்லி डर डर कर उस मंडली पर वापस झगड़ा न होने जाए कर கம்மல் எடுத்து மாட்டி விட்டாச்சு. बाली को लेकर उन्होंने पहना दिया. எல்லாரும் போயாச்சு. सभी लोग चले गए. எல்லாரும் போன பிறகு सभी जाने के बाद இந்த பிள்ளை கம்மல் தொலைஞ்சு போச்சு. उसके कान का बाली घूम गया. இப்ப பார்க்கிறாரு அந்த பிள்ளை கம்மல் இல்ல காத்துல. अभी उसके देख रहे कि उसके कान पर वो बाली नहीं है. இப்ப திரும்ப அடுத்த சண்டை. अभी दूसरा फिर से झगड़ा शुरू. பிள்ளை காத்துல அந்த கம்மலங்க. उसके कान पर जो बाली था वो कहाँ गया? நான் முதல்லே சொன்னேன்ல, मैं तो पहले ही कही थी ना, பிள்ளைகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து விளையாடுவார்கள். सभी बच्चे एक संग होकर खेलते हैं. சின்ன பிள்ளை छोटी बच्ची है, காத்துல கம்மல் போட்டா ஏதாவது தொலைந்து போனால் என்ன ஆகும்? उसके कान का बाली कैसे घूम गया तो क्या होगा? நீங்க தான் கேட்காம இருந்தீங்க. तुम तो सुन रहे नहीं थे. இப்ப கம்மல் தொலைஞ்சு போச்சு, நான் என்ன செய்ய अभी முடியும்? तो बाली घूम गया, अभी मैं क्या कर सकती இந்த हूँ? வார்த்தை சொன்னபோது ऐसे बात बोलते समय அவருக்குள்ள கோவம் வந்தது. उनके अंदर गुस्सा आया. என்ன நீ எதிர்த்து பேசுகிறாய் என்று சொல்லி ஓங்கி அறை விட்டார். तू मेरे विरुद्ध की बातें कर करके उन्होंने मार दिया. சகோதரி சொல்லுகிறார்கள், उस बहन ने कहा என்ன பிறவியோ தெரியல, क्या उन्होंने पैदा किया पता नहीं. அவங்க கண்ணு முன்னாடி எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. अगर उनके आंख के सामने सभी आनंद से है तो उन्हें वो पसंद ही नहीं है. எப்போது கலகத்தை உருவாக்கி கொண்டே இருப்பார். हमेशा झगड़ा को उत्पन्न करते ही रहेंगे. எப்போது கலகத்தை உண்டு பண்ணி கொண்டே இருப்பார். हमेशा झगड़ा को उत्पन्न करते ही रहेंगे. தேவனுடைய பிள்ளைகள் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். एक चीज को जान लेना है, நம்முடைய ஆண்டவர் சமாதானத்துக்கு காரணம். हमारा परमेश्वर समाधान का कारण है. இந்த பெலிஸ்தியன் கலகத்துக்கு தேவன். ये फिलिस्ती जो है वो झगड़ा करने का कारण है. பெலிஸ்தியர்கள் கலகத்தை ये உண்டாக்குகிறவர்கள். फिलिस्ती लोग समस्या को लेके आते हैं. பெலிஸ்தியர்கள் என்று சொன்னால் ये फिलिस्ती कहा जाए அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்று அர்த்தம். वो शारीरिक का अर्थ है. இந்த மாம்சத்துக்குரிய பெலிஸ்தியர்கள் ये शारीरिक फिलिस्तियां அவர்களுடைய வேலையே उनका काम ये है மற்றவருடைய சந்தோஷத்தை கண்டு சந்தோஷப்படாமல் दूसरे के आनंद को देखकर மற்றவருடைய சந்தோஷத்தின் நடுவிலே கலகத்தை உண்டு பண்ணுகிறவர்கள். दूसरे के आनंद के सामने वो झगड़े को उत्पन्न कराते हैं. பெயர்சபா என்று சொல்லும்போது बेर्शबा कहने पर தேவனுடைய பிள்ளைகள் சத்துருக்களோடு சமாதானம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை. शत्रु के साथ समाधान करने वाला जीवन. குடும்பத்திலேயே சமாதானம் இல்லாவிட்டால் परिवार के अंदर ही समाधान नहीं रहेगा तो சத்துருக்களோடு எப்படி சமாதானமாய் வாழ முடியும்? शत्रु के साथ कैसे समाधान से जी पाओगे? தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை கரம் பிடித்திருப்பது உண்மையானால் अगर परमेश्वर ने अपने हाथ को पकड़ा यह सच्चा है तो அவருடைய பிள்ளைகள் எல்லாரோடு சமாதானமாய் வாழ முடியும். सभी लोगों के समाधान से हम जी सकते हैं. நம் மரத்தை கனினால் அறிய முடியும். हम पेड़ को फल से जान पाओगे. தேவனுடைய பிள்ளைகளுடைய கனிகளினால் அவரை அறிய முடியும். हमारे फल के द्वारा हमें जान पाओगे. ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகள் மிகுந்த ஜாக்கிரதையா இருங்க. इसलिए ध्यान पूर्वक से हमें रहना है. தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு ஐக்கியத்தை வையுங்கள். परमेश्वर के साथ संगति बनाओ. தேவ பிள்ளைகளோடு ஐக்கியத்தை வையுங்கள். परमेश्वर के लोग के साथ संगति बनाओ. ஆவிக்குரிய விசுவாசிகளோடு ஐக்கியத்தை வையுங்கள். आत्मिक विश्वास के साथ संगति बनाओ. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीर्वाद करेगा. வேதம் வாசிக்கும் போது शास्त्र में पढ़ते समय சில சம்பவங்களை நாம் வாசிக்க कुछ முடியும். घटनाओं को हम पढ़ सकते हैं. வேதத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. एक घटना शास्त्र पर लिखा गया है. எலிசா தீர்க்கதரிசி வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் एलिशा भविष्यवक्ता जो जी रहा था उस जीवन पर, எலிசா தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரன் அவரோடு கூட இருக்கிறார். एलिशा भविष्यवक्ता का सेवक उसके साथ है. இப்ப எலிசாவுடைய வேலைக்காரர்கள் மலையில இருக்கிறார்கள். एलिशा और उसका सेवक एक पहाड़ पर है. சமாரியாவில் இருந்து யுத்தத்துக்கு இவர்களை அழிக்கும்படியாய் கடந்து வருகிறார்கள். सामरी से उन्हें मारने युद्ध के लिए उनके लिए विरोध आ रहे हैं. அவர்கள் இருக்கிற மலையை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். जिस पहाड़ पर रहते हैं उन्हें घेर कर उन्हें खड़े हैं. எலிசா எங்க இருக்கிறாரோ கொண்டு போட வேண்டும். एलिशा कहां पर उसे मार देना है, இப்ப தேடுகிறார்கள். उसे ढूंढ रहे हैं. எலிசா தோத்தானில் இருக்கிறான் என்று கேள்விப்பட்டார்கள். एलिशा उस जगह पर है करके उन्होंने जान लिया. அங்கே போய் முற்றுகை போட்டார்கள். वहां पर उन्हें घूमकर घेरे डाल दिए. குதிரைகளோடு ரதங்களோடு சேனைகளோடு கூட அங்க போய் முற்றுகை போட்டிருக்கிறார்கள். घोड़े और रथों के साथ अपने सेवक के साथ उन्होंने घेर लिया. எலிசாவின் வேலைக்காரன்
வேலைக்காரன் एलिशा का सेवक காலையிலே எழுப்பி கதவை திறந்தபோது सुबह उठकर उसने दरवाजा खोला, அவர்கள் இருந்த இடத்தை சுற்றிலும் वो जहाँ पर है उसे घूमकर ரதங்களும் குதிரைகளும் சேனைகளும் சூழ்ந்து நிற்கிறது. रथ घोड़ा और सेना वहाँ पर खड़ा हुआ है। வேலைக்காரன் எலிசாவிடத்தில் போய் சொல்லுகிறார், सेवक एलिशा के पास जाकर कहने लगा, ஐயோ என் ஆண்டவனே, हाय ये परमेश्वर, இப்பொழுது நாம் என்ன செய்வோம்? अब हम क्या करेंगे? நம்மை அழிக்கும்படியாய் हमें नष्ट करने के लिए சத்துருவானவர் சுற்றிலும் ராணுவங்களையும் குதிரைகளையும் வீரர்களையும் நிறுத்தி வைத்திருக்கிறார். शत्रु हमारे चारों तरफ रथ और घोड़ों को खड़ा किया है। எலிசா பயப்படவில்லை. एलिशा डरा नहीं, எலிசா ஜெபம் பண்ணுகிறார், एलिशा ने प्रार्थना किया, ஆண்டவரே परमेश्वर இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளே, वो देखने के लिए उसकी आंखों को खोल दे, இவன் பார்க்கும்படிக்கு இவன் கண்களை திறந்தருளே. देखने के लिए उसकी आंखों को खोल दे। கர்த்தர் எலிசாவின் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். परमेश्वर ने एलिशा के सेवक की आंखों को खोल दिया। அவன் கண்கள் திறக்கப்பட்ட போது उसका आंख खुलने के बाद அவன் இருக்கிற இடத்தை சுற்றிலும் उसके जो आप रहते उस जगह घूमकर அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் நிற்பதை அவன் கண்டார். आग से भरा हुआ रथ और घोड़े को उन्होंने देखा। அவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, எலிசா சொன்னார், एलिशा ने कहा, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறேன், उसके संग रहने वाले लोग के बल्कि நம்மோடு இருக்கிறவர் அதிகமானவர்கள். हमारे संग रहने वाले बहुत से हैं। தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து வருகிற சத்துருக்களை பார்க்கிறேன், तुम्हारे विरुद्ध आने वाले शत्रु से भी, உங்களை எதிர்த்து வருகிற சத்துருக்களை இருக்கிற சேனைகளை பார்க்கிறேன், तुम्हारे विरुद्ध आने वाले शत्रु के सेना से உங்களுக்கு बढ़कर, விரோதமாய் எழும்பி வருகிற சத்துருக்களோடு இருக்கிற யுத்த ஆயுதங்களை பார்க்கிறேன். तुम्हारे विरुद्ध उठकर आने वाले औजारों से बढ़कर, தேவனோடு பண்ணின உடன்படிக்கையிலே உண்மையாய் இருக்கிறவர்களுக்கு परमेश्वर से वाचा बांधे हुए स्थान पर सच्चाई से रहोगे तो கர்த்தர் அக்னிமதிலாய் இருக்கிறார். परमेश्वर आग का भाड़ा बांधा के रखा அதனால है। தான் ஆண்டவர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा, நான் அவைகளின் சுற்றுப்புறத்தையும் मैं उनके घूम फिर कर அதன் மேட்டுப்புறங்கள் எல்லாவற்றையும் उनके ऊपर के सभी भागों पर நான் பாதுகாப்பேன். मैं संभालूंगा, அக்னிமதிலாய் இருந்து பாதுகாப்பேன். मैं आग के समान संभालूंगा। தேவனுடைய பிள்ளைகள் உங்களை சுற்றிலும் அக்னிமயமான மதில்கள் இருக்கிறது. तुम्हें फिर कर आग के समान संभालता है। உங்களை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறது. तुम्हें घूमकर रथ, अग्नि का रथ और घोड़े हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை சுற்றிலும் பாளையம் இறங்கி இருக்கிறார். परमेश्वर तुम्हारे घूमकर तुम्हारे लिए भाड़ा बांधकर है। எந்த சத்துருவும் தீங்கிழைக்க முடியாது. कोई भी शत्रु तुम पर प्रबल नहीं कर पाएगा। எந்த சத்துருவும் தீங்கிழைக்க முடியாது. कोई भी शत्रु तुम पर प्रबल नहीं होगा। அல்லேலூயா हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்பொழுது இவர்கள் எலிசாவின் பக்கத்தில் வருகிறார்கள். अभी सभी लोग एलिशा के पास आते हैं। சத்துருக்கள் शत्रु இவனை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பினவர்கள் उसे मारने के लिए जो चाहत रखे थे, எலிசா பக்கத்தில் வருகிறார்கள். एलिशा के पास आ रहे हैं। எலிசா கேட்டா சொன்னா, एलिशा ने बोला, இது நீங்க எதிர்பார்க்க இடம் இல்ல, तुम जो सोच कर आए थे वो जगह ये नहीं है। நான் நீங்கள் எதிர்பார்க்க இடத்திலே கொண்டு விடுகிறேன். तुम जो सोच रहे हो उस जगह पर मैं जाके छोड़ता हूँ। அவர்கள் வந்தது எலிசாவை அழிக்க. वो लोग आए थे एलिशा को मारने के लिए। அவர்கள் வந்த இடம் சரிதான். वो आए वो जगह सही था, ஆனால் இந்த எலிசாவை எலிசா परंतु ये एलिशा இந்த சத்துருக்களை அழைத்து கொண்டு போய் ये शत्रु को ले जाकर சீரியாவிலே கொண்டு விடுகிறார். सीरिया पर लाकर छोड़ दिया, சமாரியாவிலே கொண்டு விடுகிறார். सामरी पर लाकर छोड़ दिया। அவர் சொல்லுகிறார், उन्होंने कहा, கர்த்தருடைய கண்களை திறந்தார், சத்துருக்களின் கண்களை. परमेश्वर ने शत्रु के आंखों को खोल दिया। அவர்கள் சமாரியாவில் நிற்கிறதை பார்த்தார்கள். वो सामरी पर खड़े थे, उसने देखा। ராஜா கேட்கிறார், राजा ने पूछा, நான் இவர்களை எல்லாம் கொலை செய்யட்டுமா? मैं इन सभी को मार दूं क्या? எலிசா சொன்னார், एलिशा ने कहा, நீ இவர்களுக்கு ஒன்று செய்ய கூடாது. तू इन लोगों को कुछ नहीं करना। இவர்கள் எல்லாருக்கும் நீ சாப்பாடு கொடு, सभी लोगों को भोजन दे, எல்லாருக்கும் சாப்பாடு கொடு. सभी लोगों को भोजन दे। அவர்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து उन सभी लोगों को भोजन देकर சத்துருக்களை சமாதானமாய் அனுப்பி வைத்தார். शत्रु को समाधान से उन्हें लौटा दिया। சத்துருக்களை சமாதானமாய் அனுப்பி शत्रु को வைத்தார். समाधान से लौटा दिया। தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? अपना जीवन किस प्रकार है? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? अपना जीवन किस प्रकार है? ஒரு சகோதரி சொன்னார்கள், एक बहन ने कहा, நான் வீட்ல இருப்பேன், मैं घर पे रहती हूँ, புருஷனார் இத்தனை மணிக்கு தான் வருவார், मेरी पत्नी यही टाइम पे आता है। ஆனா வந்தா குடிச்சிட்டு வருவார். वो आएगा तो पी कर आएगा, அதனால அவருக்கு சோறு கொடுக்க கூடாது. इसलिए उसे खाना नहीं देना है। அவர் வருகிற நேரத்துக்கு முன்பாக वो आने के समय के पहले ही நானும் என் பிள்ளைகளும் சாப்பிட்டு விட்டு मैं और मेरे बच्चे खाकर சோர்பானை கழுவி கமுத்தி வச்சிருவேன். जो बर्तन है उसे धोकर हमें रख देते हैं। அவர் வந்து திறந்து பார்ப்பார், वो आकर खोलकर देखता है, சாப்பாடு இருக்காது. भोजन नहीं रहता है। இவருக்கு ஏன் சாப்பாடு கொடுக்கணும்? उनको क्यों भोजन देना है? தேவனுடைய பிள்ளைகள் குடும்பத்துக்குள்ள இப்படி பிரச்சனை இருக்குமே अगर ஆனால் परिवार के अंदर ऐसी समस्या होगा, சத்துருக்கள் நம்முடைய பிராணனை வாங்க வருகிற சத்துருக்கள், शत्रु जो हमारे प्राण को लेने के लिए आए हुए शत्रुओं को, நம்மை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காகவே வருகிற சத்துருக்களுக்கு हमें मारने के लिए आए हुए शत्रुओं को தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஆகாரம் கொடுப்போமா? हम भोजन देंगे क्या? நான் ஆகாரம் கொடுத்து அனுப்புவோமா? हम भोजन देकर उन्हें लौटाएंगे क्या? நம்மை ஆராய்ந்து பார்க்க
என்னன்னு हमें जानकर देखना है। சத்துருக்களோடு சமாதானம் பண்ணுகிற ஒரு வாழ்க்கை, शत्रु के साथ समाधान जीवा हुआ जीवन, இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழும்போது ऐसा जीवन हमें जीते समय தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ஆசீர்வதித்து உயர்த்துவார். तो परमेश्वर हमें आशीर्वाद कर कर ऊंचा करेगा। ஆகார் வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருந்தாள். हाजिरा ये जंगल पर फिर रही थी। ஆகார் சுற்றி திரிந்த வனாந்தரம் பெயர்சபா வனாந்தரம். हाजिरा जो जंगल में घूम रही थी वो जंगल बेरशबा था। இந்த பெயர்சபாவின் வனாந்தரத்திலே ஆகார் சுற்றி அலைந்தாள். वो बेरशबा के जंगल पर हाजिरा फिर रही थी। தன்னிடத்தில் இந்த தண்ணீர் காலியாகி விட்டது. उसके पास जो पानी था वो खत्म हो गया। அவளிடத்தில் இந்த அப்பமும் தீர்ந்து போனது. उसके पास रोटी थी वो भी खत्म हो गई। பெயர்சபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது बेरशबा के जंगल में वो फिरते रहते समय வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, शास्त्र पर लिखा गया है, கர்த்தருடைய அங்கலாய்ப்பை பார்க்கிறார். परमेश्वर ने उसके व्याकुलता को देखा, பிள்ளையுடைய கண்ணீரை கர்த்தர் கண்டார். उस बच्चे के आंसू को परमेश्वर ने देखा। ஆகார் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே கர்த்தர் ஒரு துறவை காண்பித்தார். हाजिरा जिस स्थान पर बैठी थी उसके बाजू पर ही परमेश्वर ने सोता को खोल दिया। அங்கே தண்ணீர் பொங்கி வருகிறது. वापस से पानी उमड़ के बाहर निकल रहा है। தண்ணீர் பொங்கி வருகிறது. उमड़ कर पानी बाहर निकल रहा है। மனுஷன் கொடுத்தது ஒரு துருத்தி தண்ணி, मनुष्य ने सिर्फ एक थैला पानी दिया था। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் தருவாரானால் ஒரு நீர் ஊற்றையே தருவார். परमेश्वर अगर देगा तो एक सोता भर कर देगा। பெயர்சபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த ஆகாருக்கு बेरशबा के जंगल में जो फिर रही थी हाजिरा को கர்த்தர் ஒரு நீர் ஊற்றையே திறந்து கொடுத்தார். परमेश्वर ने एक सोता को उत्पन्न कर दे दिया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। பெயர்சபா என்று சொல்லும்போது बेरशबा कहने पर தேவனோடு பண்ணுகிற உடன்படிக்கை, परमेश्वर से वाचा बांधना, இந்த உடன்படிக்கையிலே மரண பரியந்தம் நிலைத்திருக்க வேண்டும். उस वाचा में हमें मृत्यु तक जीवित रहना है। உடன்படிக்கை மீறுவது தேவ பிள்ளைகளுக்கு பாவம். वाचा को उल्लंघन करना परमेश्वर के लोगों के लिए पाप है। அப்படினால உடன்படிக்கை மீறாமல் इसलिए वाचा का उल्लंघन नहीं करते हुए கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையிலே परमेश्वर से साथ बांधा वाचा में மரண பரியந்தம் உறுதியாய் நிலைத்திருக்க मरने வேண்டும். तक स्थिर खड़ा रहना है। மாத்திரமல்ல इतना ही नहीं, தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग சத்துருக்கள் நமக்கு தீங்கிழைக்க வரும்போது शत्रु हमारे लिए बुराई करने के लिए आएंगे, அந்த சத்துருக்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் நாம் காணப்பட उस வேண்டும். शत्रु को हम भलाई करने के रूप में होना है। கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதை சத்துருக்கள் பார்க்கும்போது परमेश्वर हमारे संग है कर शत्रु देखते समय காரணம் இல்லாமல் அவர்கள் நம்மை பகைப்பார்கள். बिन कारण का वो हमारे से बैर करेंगे। காரணம் இல்லாமல் நமக்கு விரோதமாய் பொறாமை கொள்ளுகிறவர்கள் மத்தியிலே बिन कारण हमारे ऊपर जलन करने वाले लोगों के बीच में தேவனுடைய பிள்ளைகள் வாக்குவாதம் பண்ணாமல் उनके बीच में हम झगड़ा न करते हुए சத்துருக்களோடு சமாதானம் பண்ணுகிற வாழ்க்கை தான் பெயர்சபாவின் அனுபவம். शत्रुओं के साथ समाधान से रहने वाला जीवन ही बेरशबा का अनुभव है। நம்மையே அழிக்க வேண்டும் என்று வந்தாலும் हमें नष्ट करने के लिए आएंगे तो भी அந்த சத்துருக்களுக்கும் ஆகாரம் கொடுத்து அனுப்புற அனுபவம் தான் பெயர்சபாவின் वो அனுபவம். शत्रुओं को भोजन देकर उन्हें लौटाना ही बेरशबा का अनुभव है। இப்படிப்பட்ட திவ்ய சுபாவங்கள் நமக்குள்ளே அடங்கி இருக்குமேயானால் ये सभी स्वभाव हमारे अंदर होगा तो தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கை வனாந்தரமாய் இருந்தாலும் अगर हमारे जीवन जंगल के रूप में होगा तो भी நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் हमारे जीवन में कुछ न होने पर भी நாம நினைப்போம் அடுத்து நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு, हम सोचेंगे कि आगे हमारा जीवन कैसा होगा, நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, हमारा भविष्य कैसा होगा, நம்முடைய பிள்ளைகளின் நிலைமை என்ன ஆகும், हमारे बच्चे का स्वभाव कैसा होगा। பலவிதமான கேள்விக்குறிகளோடு நம்முடைய வாழ்க்கை காணப்பட்டாலும் ऐसे बहुत सारे प्रश्नों से हमारा जीवन रहने पर भी இப்படிப்பட்ட பெயர்சபாவின் அனுபவங்கள் சுபாவங்கள் நமக்குள் இருக்குமே ஆனால் अगर उस प्रकार के बेरशबा का स्वभाव हमारे अंदर होगा तो தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உனக்காக ஒரு நீரூற்றை திறப்பார். परमेश्वर तुम्हारे लिए एक सोता को उत्पन्न करेगा। கர்த்தர் திறக்கிற நீரூற்றை ஒருவனாலும் மூட முடியாது. परमेश्वर ने खोला हुआ सोता को कोई बंद नहीं कर सकता। ஈசாக்கின் வேலைக்காரர்கள் துறவு தோண்டினார்கள், பெலிஸ்தர்கள் மூடி போட்டார்கள். ईसाक के सेवक लोग ने कुआं खोदा था, फिलिस्ती लोगों ने उसे बंद करा दिया। கர்த்தர் உனக்காய் ஒரு நீரூற்றை திறக்கும் போது, परमेश्वर को एक सोता खोलते समय, கர்த்தர் உனக்காய் ஒரு நீரூற்றை திறக்கும் போது, परमेश्वर तेरे लिए एक सोता खोलते समय தேவ பிள்ளை அது ஒருவராலும் மூட முடியாது. कोई भी उसे बंद नहीं कर सकता। அந்த நீரூற்றின் தண்ணி वो सोते का पानी உனக்கு மாத்திரமல்ல, तेरे लिए सिर्फ नहीं, அது எல்லா ஜனங்களுக்கும் பிரயோஜனமாய் वो இருக்கும்படி सभी लोगों के लिए उपयोगी होने के लिए அந்த வனாந்தர வாழ்க்கையிலும் கர்த்தர் நீரூற்றை வாய்க்க பண்ணி वो தருவார். जंगल के जीवन में भी परमेश्वर सोता उत्पन्न कर देगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. सभी लोग घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் படியிடுங்க. सभी लोग घुटने में आएंगे। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीर्वाद करेगा। பெயர்சபாவின் அனுபவம் நமக்குள் இருக்கிறதா? बेरशबा का अनुभव हमारे अंदर है क्या? பெயர்சபாவின் அனுபவம் நமக்குள் இருந்தால் बेरशबा का अनुभव हमारे अंदर होने पर நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட கேள்விக்குறியான வாழ்க்கையா இருந்தாலும் हमारा जीवन कितना ही प्रश्न से भरा होगा तो भी தேவனுடைய பிள்ளை கர்த்தரின்
வாழ்க்கையில ஒரு துறவை திறப்பார். परमेश्वर तुम्हारे जीवन पर एक सोता खोलेगा. கர்த்தர் வாழ்க்கையில ஒரு நீரூற்றை திறப்பார். परमेश्वर एक सोता तुम्हारे जीवन पर खोलेगा. அந்த ஆசீர்வாதம் உனக்குரியது மட்டுமல்ல, वो आशीर्वाद तेरा ही सिर्फ नहीं रहेगा. தேவனுடைய பிள்ளைகள் பூமியில் உள்ள பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் அது உண்டு. ये संसार के संत लोगों सभी लोगों को आशीर्वाद होगी. அதனால தான் தாவீது சொன்னார், इसलिए दाऊद ने कहा, ஆண்டவரே நீர் எனக்கு தருகிற ஆசீர்வாதம் परमेश्वर तुम जो देने वाले आशीर्वाद எனக்கு மட்டுமே உரியதாயிராமல் ये मेरे लिए नहीं रहेगा, बल्कि பூமியில் உள்ள அனைத்து பரிசுத்தவான்களுக்கு சொந்தமாய் இருக்கட்டும். ये संसार के सभी संत लोगों के लिए स्वतंत्र रहे. தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உனக்கென்று திறக்கிற துறவு, परमेश्वर जो तुम्हारे लिए खोला हुआ सोता, அந்த கிணற்றின் தண்ணி वो कुएं का पानी, அது நீ மட்டும் குடிப்பதற்காக அல்ல, वो तू सिर्फ पीने के लिए नहीं, உன் குடும்பம் மட்டும் குடிப்பதற்காக அல்ல, तेरे परिवार से पीने के लिए नहीं, தேவனுடைய பிள்ளை எல்லாருக்கும் உரியது. वो सबके लिए है. அதனால தான் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், इसलिए परमेश्वर ने अब्राहम को देखकर कहा, பூமியிலே உன் சந்ததிக்குள்ளே, तो पृथ्वी में तेरे संतानों पर, பூமியிலே உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. इस संसार में तेरी पीढ़ी आशीर्वाद से रहेगी. இந்த பூமியின் வம்சத்துக்குள்ளே इस संसार के वंश मर, உன் பெயரை நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். तेरे नाम को मैं कीर्ति और महिमा में रखूंगा. தேவன் உங்களை உயர்த்துகிறவர். परमेश्वर तुम्हें ऊंचा करता है. கர்த்தர் வாசலை திறக்கும் போது, परमेश्वर एक द्वार खोलते समय, கர்த்தர் ஒரு நீரூற்றை திறக்கும் போது, परमेश्वर एक सोता को खोलते समय, கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை திறக்கும் போது, परमेश्वर एक आशीर्वाद रखते समय, தேவனுடைய பிள்ளை எந்த மனுஷனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. कोई भी मनुष्य से रोक नहीं पाएगा. எந்த மனுஷனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. कोई भी मनुष्य से रोक नहीं पाएगा, ஏனென்றால் அதை திறக்கிறவர் கர்த்தர். क्योंकि उसे खोला हुआ परमेश्वर அதை है. திறக்கிறவர் கர்த்தர். उसे खोला हुआ परमेश्वर அதனால है. ஆண்டவர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டுமானால் अगर मैं तुझे आशीर्वाद करना है, மனுஷர்கள் ஆசீர்வதிக்கப்படி அல்ல, मनुष्य आशीर्वाद जैसा करता है वैसा नहीं. வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை मैं ஆசீர்வதிப்பேன். स्वर्ग के द्वार को खोलकर आशीर्वाद करूंगा. வானத்தின் பலகணியை திறந்து உன்னை मैं ஆசீர்வதிப்பேன். स्वर्ग के द्वार को खोलकर आशीर्वाद करूंगा. வானத்தின் பலகணியை எந்த மனுஷனும் திறக்க முடியாது, எந்த மனுஷனும் பூட்ட முடியாது. स्वर्ग के द्वार को कोई भी खोल नहीं सकता और कोई भी बंद नहीं कर सकता. வானத்தின் பலகணிகளை திறக்கிற கர்த்தர், वो स्वर्ग के द्वार को खोलने वाला परमेश्वर தேவனுடைய பிள்ளை உனக்காக ஒரு வாசலை திறந்து, तेरे लिए एक द्वार को खोलकर, உனக்காக ஒரு நீரூற்றை திறந்து, तेरे लिए एक सोता को खोलकर, உனக்காக வானத்தின் பலகணிகளை திறந்து तेरे लिए स्वर्ग के द्वार को खोलकर நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். उमड़ने वाले आशीर्वाद को परमेश्वर देगा. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை उमड़ के கட்டளையிடுவார். भरने वाला आशीर्वाद देगा. இந்த நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம் உனக்கு சொந்தமாக ये வேண்டுமானால் उमड़ने वाला आशीर्वाद तुझे पाना है तो என்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணினாயோ, पिता पुत्र के नाम से जो आशीर्वाद को वाचा को बांधा அந்த था, உடன்படிக்கை நீ மரண பரியந்தே காத்துக்கொள். वो वाचा को तू मृत्यु तक संभाल कर रहा நீ है. பண்ணின உடன்படிக்கையிலே வலதுபுறம் இடதுபுறம் சாயாதே. तू वाचा को बांधा हो तो इधर उधर नहीं फिरना. தேவனுடைய பிள்ளை உடன்படிக்கையை காத்துக்கொள். तू तेरे वाचा को स्थिर रख. உடன்படிக்கையை காத்துக்கொள். तो वाचा को संभाल के रख. காரணம் இல்லாமல் பகைக்கிற மக்களுக்கு மத்தியிலே, बिन कारण बैर करने वाले के लोगों के बीच में, காரணம் இல்லாமல் பொறாமைப்படுகிற மக்கள் மத்தியிலே, बिन कारण झगड़ा करने वाले के लोगों के बीच में தேவனுடைய பிள்ளை உன் சமாதானத்தை காத்துக்கொள். तू अपने समाधान को बचा के रख. கர்த்தர் உனக்கு நீரூற்றை திறக்க परमेश्वर வேண்டுமானால், तेरे लिए सोता खोलना है तो உன்னை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிற சத்துருக்களுக்கு तुझे नष्ट करने वाले शत्रुओं के लिए தேவனுடைய பிள்ளை நீ நன்மை செய். तू भलाई कर. நீ நன்மை செய். तू भलाई कर. உன் சத்துருக்களுக்கு நீ நன்மை செய்யும் போது तू तेरे शत्रु को भलाई करते समय வேதத்தில் வாசிக்கிறோம், शास्त्र में पढ़ते हैं, நீ அவன் தலையின் மேல் அக்கினி தழலை குவிப்பாய். तू उस अग्नि पर तू फिरेगा. உன் சத்துருக்களின் தலையின் மேல் நீ அக்கினி தழலை तू குவிப்பாய். शत्रु के बीच में अग्नि पर फेंकेगा. கர்த்தருடைய வார்த்தை, परमेश्वर का बोली, தேவனுடைய வார்த்தை நிறைவேறு. परमेश्वर की बोली पूरा होगा. கர்த்தர் வானத்தின் பலகணியை திறப்பார். परमेश्वर स्वर्ग के द्वार को खोलेगा. வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றை திறப்பார். जंगल में सोते को खोलेगा. அது நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கு. वो अनंत काल तक वो बढ़ने वाली सोता அது बनेगी. உனக்கு மட்டுமல்ல, वो तेरे लिए नहीं, எல்லாருக்கும் சொந்தமானது. वो सभी के लिए होगा. எல்லாருக்கும் वो சொந்தமானது. सभी के लिए होगा. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் இந்த வாக்குத்தத்தனுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக, तेरे वाचा जीवन पर होने के लिए, இந்த வார்த்தைகளுடைய வாழ்க்கையை சொந்தமாகும்படியாக ये बातें तुम्हारे जीवन पर होने के लिए விசுவாசத்தோடு உம்முடைய கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்து. विश्वास में अपने ताली बजाकर परमेश्वर की आराधना करेंगे. விசுவாசத்தோடு विश्वास के साथ, விசுவாசத்தோடு विश्वास के साथ கர்த்தர் எனக்காய் ஒரு நீரூற்றை திறப்பார். परमेश्वर मेरे लिए सोता खोलेगा. கர்த்தர் எனக்காய் ஒரு நீரூற்றை திறப்பார். परमेश्वर मेरे लिए सोता खोलेगा. என் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரம் செழிக்கு. मेरे जीवन का जंगल खुलेगा. என் வாழ்க்கையில் இருக்கிற வனாந்தரம் செழிக்கு. मेरे जीवन के जीवन खोलेगा. கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறப்பார்.
परमेश्वर स्वर्ग का द्वार को खोलेगा, என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படு, मेरा जीवन आशीर्वाद होगा, என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படு. मेरा जीवन आशीर्वाद होगा। சத்துருக்களுக்கு மத்தியிலே கர்த்தர் பந்தியை ஆயத்தப்படுத்துவார். शत्रु के बीच में परमेश्वर मेरा जीवनार होएगा, உன் தலையை கர்த்தர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். मेरे सिर को परमेश्वर तेल के साथ अभिषेक करेगा, உன் பாத்திரம் நிரம்பி வழியே. मेरा पात्र उमड़ बदलेगा। glory மக்க நன்றி, ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே மக்க நன்றி, ஆவியானவரே மக்க நன்றி. ஓரி கமலரவ ஷலவரவலவரவலவ ஈவலரவ ஷலவரவ துலவரவலவரவ ஈபவ கவஷம கதரி தேக்கந்தர பௌகர பௌரி கந்தரவதி ஓமக தேசஷல ரிபோலரவ ஷலவரவலவரவ. ஆவியானவரே மக்க நன்றி, ஆவியானவரே மக்க நன்றி. தேவாதி தெய்வமே மக்க நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே மக்க நன்றி. ஹalleluya. இயேசு நல்லவே, இயேசு நல்லவே, இயேசு நல்லவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே மக்க நன்றி. ஹalleluya. बुराई भलाई में बदल डाला, दुखों को सुखों में बदल डाला, बुराई भलाई में बदल डाला, दुखों को सुखों में बदल डाला. धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए धन्यवाद, धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए धन्यवाद. जो भी हुआ उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से दे. जो भी होगा उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से दे. धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए धन्यवाद, धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए धन्यवाद. क्रूस के लिए तुझको धन्यवाद, चिंता फिक्र दूर किया धन्यवाद. क्रूस के लिए तुझको धन्यवाद, चिंता फिक्र दूर किया धन्यवाद. धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए धन्यवाद, धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए धन्यवाद. जो भी हुआ उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से दे. जो भी होगा उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से दे. जो भी हुआ उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से दे. जो भी होगा उसमें सब भलाई है, आज करे धन्यवाद दिल से दे. धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए धन्यवाद, 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 धन्यवाद धन्यवाद हर भलाई के लिए धन्यवाद. धन्यवाद प्रभु जी, धन्यवाद प्रभु, धन्यवाद ये सारी भलाइयों के लिए धन्यवाद. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். सब खड़े हो जाएंगे. ஒரு பாடலை பாடும்போது एक गीत गाते समय அவருடைய நாம மகிமைக்காக காணிக்கை செலுத்தும். परमेश्वर के नाम की महिमा के लिए दान देंगे. நீர் திறந்தார் அடைப்பவனில்லை, நீ கட்டினார் அதை இடிப்பவனில்லை. நீர் திறந்தார் அடைப்பவனில்லை, நீர்
பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே, கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நாசின் சுவாசத்தை செங்கடல் அவர் இரண்டாம் பிளந்தவராம், பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம், நாசின் சுவாசத்தை செங்கடல் அவர் இரண்டாய் பிளந்தவராம், பார்வோன் சேனை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம். மரண இருள் சூழ்ந்த வேளையிலும், மரண இருள் சூழ்ந்திடும் ஆட்டுக்குட்டி, பாதை எங்கள் கூடாரத்தை இன்னும் அணுகாதே, பாதை எங்கள் கூடாரத்தை இன்னும் அணுகாதே. இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்ததும், பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்ததும், தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்ததும், பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்ததும். துதியாலே சாத்தானே கீழே தள்ளிடுவோம், துதியாலே சாத்தானே கீழே தள்ளிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியாயிடுவோம், திறந்த வாசல் நம் முன்னே கொடியாயிடுவோம், கொடியேற்றிடுவோம். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவ பூமியில் இல்லை, கர்த்தரை போல வல்லமை உள்ளவ பூமியில் இல்லை, கர்த்தரை போல பரிசுத்தமுள்ள பூமியில் இல்லை, கர்த்தரை போல வல்லமை உள்ளவ பூமியில் இல்லை. பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார், தள்ளாடோ யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், தள்ளாடோ யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார், உயரத்தில் நிறுத்துகிறார். இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை, இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை, இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. Hallelujah. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. ஆண்டவருடைய நாம மகிமைக்காக தேவனுடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை परमेश्वर के नाम की महिमा के लिए दिए हुए दानों के लिए கர்த்தர் அங்கீகரித்து அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி परमेश्वर उसे स्वीकार कर आशीष करके पवित्र करके தேவ பிள்ளைகளுக்கு அதை பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படி परमेश्वर के लोगों के लिए कई गुना अधिक पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். हम सब परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद 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 பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे. धन्यवाद धन्यवाद குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை
पुत्र यीशु मसीह जी को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிக்கிறோம். आत्मा जी को धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரை மே துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपकी स्तुति करते हैं। கர்த்தர் தந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி. दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद प्रभु जी। சன்னிதானத்தில் வந்திருக்க தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் आपके ஆசீர்வதி. पवित्र स्थान में आए हुए हर एक बच्चों को आशीष कीजिए। பெயர் சபாவின் அனுபவங்கள் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சொந்தமாகட்டும். पेरशेबा का अनुभव हर एक के जीवन में अनुभव पूर्वक हो। தேவனோடு பண்ணின உடன்படிக்கையிலே மரண பரிந்த உண்மையாயிருக்க உதவி செய்ய. परमेश्वर के संग जो वाचा बांधा है उसे मृत्यु तक अनुसरण करने के लिए सहायता कीजिए। காரணம் இல்லாமல் பகைக்கிற பொறாமைப்படுகிற மக்களோடு சமாதானமாய் வாழ கிருபை தாரும். बिना कारण जो कोई बैर करते हैं, जो कोई शत्रु उठते हैं, उनसे समाधान और शांति करने के लिए सहायता कीजिए। அழிக்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற சத்துருக்களுக்கு ஆகாரம் கொடுத்து அவளோடு சமாதானம் பண்ண கிருபை செய்ய. जो घात करना चाहता है, जो नष्ट करना चाहता है, वैसे शत्रुओं को भी भोजन दिलाकर उनसे मेल मिलाप करने के लिए सहायता कीजिए। இப்படிப்பட்ட திவ்ய சுபாவங்களை கர்த்தர் எங்களுக்குள்ளே உருவாக்குவார். ऐसे ईश्वरीय गुणों को हमारे अंदर उत्पन्न कीजिए। இப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலே ऐसा गुण जिसके भी अंदर परमेश्वर के लोगों के अंदर है। பிள்ளைகளுடைய வாழ்க்கை வனாந்தரமாய் இருந்தாலே भले आपके लोगों का जीवन एक निर्जल देश के समान हो, கர்த்தர் நீரூற்றை திறப்பிறாக. परमेश्वर आप उनके लिए एक सोता खोल दीजिए, வானத்தின் பலகணிகளை திறப்பிறாக. आकाश के झरोखों को खोल दीजिए। பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்து. आप अपने बच्चों को सभी बातों में सुखी और कुशल रहने के लिए सहायता நல்ல कीजिए। நாமத்தை மகிமைப்படுத்து. आपकी भला नाम महिमा हो இதை जाए। தாழ்த்தி விடைய கரங்களிலே नम्र அர்ப்பணிக்கிறோம். होकर आपके हाथों में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. जो कुछ முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பாவம் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी की अनोन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करें।